அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேசகானம் இணைய வானொலி, இசை முரசு இணைய வானொலி மற்றும் ஐமன் ஊடக நண்பர்கள் இணைந்த இந்த சர்வதேச வானொலி தினத்தை நாம் எப்போதும் போல நம்முடைய இணையத்தின் வழியாக இதயம் திறந்து கொண்டாடலாம் என்ற நோக்கத்தில் இன்றைக்கி ஸ்பெஷல் டேவாக அறிவித்திருக்கிறோம். நம்ம எப்போவுமே வகுப்பு 7 மணிக்கு இருக்கும், இல்லை 8:45க்கு இருக்கும் ஐமன் மாணவர்களுக்கு. ஆனால் வானொலி தினத்தை முன்னிட்டு இருவருக்கும் பொதுவான ஒரு நேரத்தில் 7:30 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 7:30க்கு நாம் இந்த உலக வானொலி தின கொண்டாட்டம். ஏன் வானொலியை கொண்டாட வேண்டும்? வானொலி இந்த காலகட்டத்தில் எதற்கு அவசியம்? இது ஏஐ காலம், இது சோஷியல் மீடியா காலம். இப்போ வானொலியினுடைய தேவை என்ன இருக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. ஆனால் நம்மை போன்றவர்கள் நாமெல்லாம் வானொலியால் வளர்த்து எடுக்கப்பட்டவர்கள். வானொலிக்கு நிகரான ஒரு ஊடகத்தை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு 2 கண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வானொலி, மற்றொன்று புத்தகம். இந்த வானொலியும் புத்தகமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அதே போல் யாரும் இல்லாத தீவொன்று வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி தீவில் கூட எங்களை கொண்டு விட்டால் கூட நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தனிமையிலே இனிமையோடு வாழக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் அங்கேயும் எங்களுக்கு என்ன வேணும்? வானொலியும் புத்தகங்களும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே உலகத்தில் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ஊடகம். அந்த ஊடகத்திலேயே நிறைய ஊடகங்கள் இன்றைக்கி இருந்தால் கூட ஒரு மதர் ஆஃப் மீடியா, ஒரு தாய் ஊடகம் அப்படின்னு ஒரு தாய் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருப்பது நிச்சயமாக அது வானொலி ஊடகம்தான். நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் மற்றும் வானொலி, இது ரெண்டையுமே நாம் ஒரு ஒப்பீட்டு நோக்கத்தில் பார்க்கும்போது வானொலி சற்றே புத்தகத்தை விட ஒரு படி மேலே நிற்கிறது. அது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாமர மக்களுக்கும் எழுத்தறிவில்லாத படிப்பறிவில்லாத மக்களுக்கும் சென்று சேரக்கூடிய ஒற்றை ஊடகம், ஒரே ஊடகம் வானொலியாக மட்டும்தான் இருந்தது. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற ஊடகத்தை வைத்து கொண்டு நாம் பார்க்கிறோம். பழைய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இது மட்டும்தான் பாமரர்களுடைய ஊடகமாக இருந்தது. அப்போல்லாம் செய்தித்தாள்கள், சில செய்தித்தாள்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் விரவி கிடந்த நேரத்தில் அதை பார்ப்பது என்பது ஒரு பண்டிதர்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸாக இருந்தது. எல்லோரையும் பத்திரிகைகள் சென்று சேர முடியவில்லை. ஆனால் வானொலி ஊடகம் எல்லோரையும் சென்று சேரக்கூடிய ஊடகமாக இருந்தது. இந்த வானொலி நம்முடைய இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றத்திலே பங்கேற்றிருக்கிறது. தனி நபர்கள் தான் வானொலியை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டாந்தார்கள். அதற்கு பிறகுதான் அதை அரசாங்கங்கள் எடுத்துக்கொண்டது. இந்தியாவில் ரேடியோ கிளப் அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர்கள் வானொலி மேலே ஆர்வம் கொண்டவர்கள் தான் 1930களில் வானொலி குழுமம் ஒன்றை ஆரம்பித்தார்கள். அதுதான் பின்னாடி ஆல் இண்டியா ரேடியோவாக மாறியது. அப்போ வானொலி ஆர்வலர்கள் தான் இந்த வானொலியை உலகம் முழுக்க வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள், தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. நம்ம எப்படி இந்த வானொலி ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டோமோ, எப்படி நம்முடைய கற்பனை திறனை, அறிவாற்றலை, படைப்பாற்றலை, எழுத்தாற்றலை, நம்முடைய கல்வி, கலாச்சாரம், கலை, இலக்கியம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் வானொலி ஊடாக நாம் பெற்று நாம் நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டோமோ, அதே போன்றதொரு வாய்ப்பை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த வானொலியினுடைய அவசியத்தை புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த நினைவுகளை இன்று நாம் அசை போட போகிறோம். கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய பால்ய காலத்தில் எப்படியெல்லாம் வானொலி கேட்டீர்கள், அந்த வானொலியால் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் பயன் கிடைத்தது,
அது எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது? உங்கள் குடும்பத்தினர் இந்த வானொலியை எப்படியெல்லாம் ரசித்தார்கள்? நீங்கள் எந்தெந்த வானொலிகளை கேட்டு வளர்ந்தீர்கள்? அந்த வானொலி நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சிகள் எது? குரல் எது? அறிவிப்பாளர் யார்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இப்படி பல சுவாரஸ்யமான சுவையான நிகழ்ச்சிகள். அது கூட நீங்கள் வானொலியில் உங்களுடைய இளமை பருவத்தில் வானொலி நிலையத்துக்கு சென்றிருக்கலாம், வானொலியில் நிகழ்ச்சி செய்திருக்கலாம், பேசியிருக்கலாம், கவிதை எழுதியிருக்கலாம், அல்லது கலந்துரையாடி இருக்கலாம். இது போன்ற வானொலி சார்ந்த உங்களுடைய அனுபவங்களை இன்றைக்கு நம்முடைய இந்த சந்திப்பிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியானது வழக்கம் போல காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. கூடவே நம்ம நேசகானம் மற்றும் இசைமுரசு இணைய வானொலியில் இதை ஒரு நிகழ்ச்சியாக ஒளிபரப்பவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். முன்னதாக நாம் இன்றைக்கி நம்முடைய அஸ்கர் சாருடைய வானொலியான இசைமுரசு இணைய வானொலியை புதிய வடிவமைப்பில் இன்றைக்கு நாம் வெளியிடுகிறோம். வானொலி தினத்தில் ஒரு சர்ப்ரைஸாக நான் அஸ்கர் சார்கிட்ட கூட சொல்லலை, ஆனால் நாங்கள் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த சைட் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஏற்கனவே இருந்த சைட்டு அந்த டிசைனுங்க அப்படியே டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடாக இசைமுரசு FM.com உடைய புதிய இணையதளத்தை இந்த உலக வானொலி தினத்திலே நம்முடைய நண்பர்களுக்காக அர்ப்பணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம நண்பர்கள் நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்காக தான் இந்த மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு. வழக்கம் போல் நம்ம வகுப்பு நடைமுறைகள் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வானொலி குறித்த உங்களுடைய நினைவுகளை 50 ஆண்டுகளில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வானொலி ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். வீடியோ ஆன் பண்ணி பேசுகிறவங்க வீடியோவில் பேசலாம். இல்லை ஜஸ்ட்டு ரேடியோனாலே ஆடியோ தானே, அதனால் ஆடியோவை மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னாலும் நீங்கள் ஆடியோவாக பேசலாம். இப்போ நம்ம கலந்துரையாடல் மற்றும் வானொலி நினைவலைகள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். முதல்ல பேச வர்றவங்க வரலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் பேர் நுஸ்ரா பானு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பேசுகிறீங்களா? என்னோட என்ன சார்? நீங்கள் பேசுங்கம்மா. நஸ்ரா பானு. நுஸ்ரா பானு. ஆமாம் சார். எனக்கு வானொலி அப்படின்னு சொன்னாலே என்னுடைய தாய் வழி பாட்டனாரோட தான் ஞாபகம் வரும். ஏன்னா என்னுடைய தாயோட எங்கள் அம்மாவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. லைக் யாருன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மனைவி இல்லாம அவங்க அவ்வளோ காலம் தான் பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அந்த டேப் ரிகார்டோட தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஆனாலும் சரி, காலை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு துணையா இருந்ததே அந்த மனைவி தான். மனைவி மாதிரி எனக்கு அந்த டேப் ரிகார்டு இப்போ எனக்கு அது ஃபீல் ஆகுது. அது என்னோட கவிதைகள்லையுமே நான் எழுதியிருப்பேன். எனக்கு வானொலி அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுதான் சார் எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கும். 2வது என்னுடைய பர்சனலா எனக்கு அந்த ரேடியோவை நான் போட்டுக்கிட்டு சமையல் கேட்கிற ஒரு சில பேரை பார்த்திருக்கேன். எங்க அத்தை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க. எனக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கி நான் சமைக்கும் போது ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இஸ்லாத்துல மியூசிக் ஹராம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது பண்றது இல்ல சார். இப்ப மியூசிக் இல்லாம நானே ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். எனக்கு ரேடியோ அப்படின்னு சொன்னா அந்த ஆகாசவாணி அறிவிப்பாளர் அந்த சவுண்ட் தான் இப்ப வரைக்கும் அதுதான் எனக்கு இதா கேக்குது. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு குரல் அப்படின்னு சொன்னா இதுல 89.4 யூஏல இருக்கு. அதுல ஆர்ஜே பார்த்திபன் ஒருத்தர், அவருடைய குரல் எனக்கு இப்போ ரீசெண்டா ரொம்ப பிடிச்சது சார். கேக்குதா? கேக்குது. ஹலோ, ஆர்ஜே பார்த்திபன் இப்ப என்ன நிகழ்ச்சி பண்றாங்க? ஆர்ஜே பார்த்திபன் என்ன நிகழ்ச்சி பண்றாங்க? கேக்குதா? நீங்க மியூட்ல இருக்கீங்க சார். உங்களுடைய சத்தம் கேட்கல சார். உங்க சத்தம் கேட்கல. பார்த்திபன் என்ன நிகழ்ச்சி பண்றாங்கன்னு கேட்டேன். பார்த்திபன்
ஸ்பெஷலா எனக்கு தெரியல சார். நான் வந்து ஒரு 2, 3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும்போது எனக்கு அந்த எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் போனப்ப நான் பார்த்ததுதான் சார். சரி, நீங்கள் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த நீங்கள் உங்கள் அனுபவத்தில் வந்து டேப் ரிகார்டு சொல்கிறீங்க. டேப் ரிகார்டில் கேசட்டை போட்டு கேட்டாங்களா இல்லை ரேடியோ கேட்டாங்களா? டேப் புரியல சார். இப்போ டேப் ரிகார்டில் வந்து எஃப்எம். கேசட் போட்டு பாட்டு கேட்பாங்க. ரேடியோ வந்து ஃப்ரீக்குவன்சியிலே எடுக்கும். நீங்கள் சொல்கிற காலகட்டத்தை பார்க்கும்போது அப்போ வந்து ஃப்ரீக்குவன்சி எஃப்எம் மாடுலேஷன்லாம் இருந்திருக்காது. மத்திய அலைவரிசை அல்லது சிற்றலை வரிசையில் தான் வானொலி கேட்டிருப்பாங்க. ஓகே. அப்போ அவங்க வந்து டேப் வானொலியும் எஃப்எம். கேட்குறாங்க, வானொலி மற்றும் பாடல்கள் ரெண்டுமே கேட்டிருக்காங்க, அப்படிதானே? ஆமா சார். இது வந்து டேப் ரெக்கார்ட் போட்டு அவங்க பாட்டெல்லாம் கேட்டதில்ல சார். அவங்க முழுக்க அந்த அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் எஃப்எம் மட்டும்தான். அந்த போன் அந்த டேப் ரெக்கார்ட் நான் போட்டோ வேணா அனுப்புறேன் பாருங்களேன். அது மட்டும் தான் கேட்க முடியும். எஃப்எம்ல இருந்து வரதை மட்டும் தான் கேட்க முடியும். அவர் கேசட் போட்டு ஒரு நாள் நான் கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஓகே ஓகே. அது எந்த கேட்டது கிடையாது. வருடம்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு 85 சார். 85 86 அந்த மாதிரி சமயத்துல 90 வரைக்கும் அவருடைய காலகட்டங்கள் எல்லாமே அந்த வானொலியில தான். ஈவினிங் ஆயிட்டா அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்ல. அவர் வந்தாங்கன்னா 2 பேரும் அந்த டேப் ரெக்கார்டர் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அதுதான் சார் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட கவிதை படிக்கணுமா? எப்படி சார்? படிங்க. ஓகே. வானொலி காற்றலைகளின் கவிதை நீ, வசந்த தூறலுடன் வாசல் வந்தவள் நீ, வெண்கல குரலை வெகு தூரத்திலிருந்து பெற்று வெகு உற்சாகமாய் ஒரு நாளை தொடங்க செய்வாய், உயர்ந்த இடத்திலிருந்து உன்னத விடயங்களை உள்கவர்ந்து செல்வாய், காலையின் உந்துதல் நீ, மாலையின் தென்றல் நீ, தாய்மார்களின் உற்ற தோழி நீ, தந்தைமார்களின் தேடல் அரசியல் சேவகன் நீ, பாலின பருவங்களின் பட்டாம்பூச்சி நீ, திரைப்பட பாடல்கள் பிரியர்களின் தீராத காதல் நீ, தேநீர் கடைகளின் அடுப்பை மூட்டும் முன் உன்னை ஆரம்பித்த நாட்கள் தான் ஏராளம். தொழில்நுட்ப வளர்ச்சியால் உன்னை இழந்தாலும் நீர் தந்த அனுபவங்களை என்றென்றும் சுமந்திருக்கின்றோம் மனதில் பசுமையாய். நன்றி. சரி, ஆனால் ஒரு சின்ன திருத்தம். கவிதை நல்லா இருந்துச்சு. தொழில்நுட்ப வளர்ச்சியால் உன்னை இழந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கள, அந்த இடத்த வந்து கொஞ்சம் மாற்றிடணும். என்னன்னு கேட்டால், தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோனுக்கும் வானொலி வந்து விட்டது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம இந்த அகில இந்திய வானொலி பன்முக பார்வையில் அகில இந்திய வானொலியில் நம்ம தோழி ஜோதிலட்சுமி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. காரைக்கால் வானொலி நிலையத்தினுடைய முக்கியமான நேயர், எல்லா வானொலியிலுமே ரொம்ப பிரபலமான நேயர். அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பொதுமக்களின் எளிமையான நண்பனாக இருந்து வருவது வானொலிதான். ஒவ்வொரு வானொலியும் அதன் சுற்று வட்டார மக்களுக்கான சேவையை ஆற்ற தொடங்கப்பட்ட வானொலி இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டு மகிழும் அளவுக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகள் பெருகி இருக்கிறது. நாடு முழுவதும் கேட்கக்கூடிய அளவுக்கு நவீன தொழில்நுட்ப வசதிகள் பெருகி இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. உதாரணமாக இப்போ காரைக்கால் வானொலின்னு கேட்டிங்கன்னா அது எல்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஆர்எஸ்னால் லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன். ஆனால் இன்றைக்கி அந்த லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் ஆகிடுச்சு. எப்படின்னா, ஆண்ட்ராய்டில் நியூஸ் ஆன் ஏர்னு ஒரு ஆப். அதனால் வானொலி வந்து இந்த ஊடகமே இல்லாமல் மறைந்து விட்டது, அதை நான் வந்து நினைவில் மட்டும் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, நம்ம பிள்ளைகளுக்கு இதோ இருக்குப்பா மொபைலில், நீ மொபைல் வாங்கும்போதே ஃப்ரீக்குவன்சி எஃப்எம் வந்து எடுக்கும், நெட்டு தேவையில்லை, அதனால் ரேடியோ கேளு, இந்தந்த டயத்தில் இந்தந்த ப்ரோக்ராம்ஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கல்விக்காக எந்த நிகழ்ச்சி வருது, சிறுவர்கள் எப்போ நிகழ்ச்சி கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த நேரத்தில் அதை வந்து கேட்க வைக்கணும். அது குறிப்பாக ஒரு 8th 10th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ரேடியோவுடைய டேஸ்ட் நம்ம தான் காட்டணும். ஏன்னா நம்ம தான் டிவி ஆன் பண்ணி கொடுத்தோம், நம்ம தான் ரிமோட்டை கொடுத்தோம், நம்ம தான் ஆண்ட்ராய்டு மொபைலை கொடுத்தோம். இன்றைக்கி வந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு குழந்தைங்கள நம்ம திட்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம கொடுக்கலன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்காது, அது தெரியாது. நிறைய நல்ல சில குடும்பங்களில் வந்து அது ஒரு கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கிறாங்க. சில பேர் முற்றிலுமாக இது நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்டையே காட்டாமல் கரெக்டாக வச்சுருக்கிறவங்களும் சில பேர் விதிவிலக்காக சில நல்ல ஆளுமைகளும் இருக்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வானொலியை கற்றுக் கொடுப்போம். அடுத்த நண்பர் பேசலாம். நன்றி
சார் சார் வணக்கம் பேசுங்க சார். சரவணன் சார். சார் சரவணன் சார், நீங்க பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்னுடைய 1988 89களில் எங்க வீட்டுல பிலிப்ஸ் ரேடியோ இருந்தது. அப்ப சரிங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிப்ஸ் ரேடியோ வந்து ரொம்ப அருமையா அந்த வானொலி, இலங்கை வானொலி தான் பெரும்பாலும் கேட்கறது. சென்னையில நம்ம கேட்கறது வந்து கம்மி தான். அப்ப அந்த வானொலிகள்ல மெயினா பாட்டுகள் ஓடும்போது அந்த பாடல்களை கேட்டு பாடிய நபர்கள் தான் நாமெல்லாம். அப்படியெல்லாம் அந்த வானொலி வந்து பல வகையில அந்த காலை நேரம் அந்த 7 மணி செய்திகள், மதியம் வந்து 1:50க்கு சாப்பிட வீட்டுக்கு வருவேன். அப்ப அந்த 1:50 செய்தி ஆரம்பிச்ச உடனே பள்ளிக்கூடத்துக்கு திருப்பி ஓடுவோம் நாங்க. அது மாதிரியான ஒரு காலம் அது. அந்த 1:50க்கு நம்ம காலம் சாப்பிட்டு ஓடணும் ஸ்கூலுக்கு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகும்போது அப்ப அவசியமா அந்த செய்திகளை கேட்க முடியாது. அது மாதிரியான சமயம். இது போல வானொலியால பாடல் கத்துக்கிட்டவங்க, வானொலியால நம்ம ஒரு நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருந்தது. இன்னைக்கு நமக்கு அந்த இணைய வானொலி நமக்கு அது நமக்கு அதிக அளவுல இன்றைக்கு பயன்பட்டுட்டு வருது. இப்ப உங்களால தான் எங்களுக்கு இணைய வானொலி தெரிஞ்சது. இது போல இன்றைக்கு இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நாமளும் கத்துக்கிறோம், மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த வானொலி நமக்கு பல வகையில நமக்கு உதவுது. அடுத்தது ஒரு கவிதை ஒன்று எழுதினேன் நானு. ஜன்னல் வழி புகுந்து சலனப்படுத்துகிறாய் ஒளியாய், எங்கோ ஒலிக்கும் இசைப்பாட்டின் எதிரொலியாய் காதில் புகுந்தாய், வாய்மூடி முணுமுணுக்கும் பிடித்த பாடலின் அடுத்தடுத்த வரிகளாய், பெட்டிக்குள் இருந்து ஒலித்தனி இன்று செல்பேசி வழி அலைவரிசையானாய், குழந்தை முதல் பெரியவர் வரை கேட்காத காதுகளும் கேட்டு இன்புற இணைய வானொலி, இல்லந்தோறும் வானொலி பெட்டி காட்சிக்கு கூட இல்லை, இணையம் இல்லா இடமில்லை, இனிய இசைக்கு இடம் உண்டு இதயத்தில், இணைவோம் வானொலியில் இசையால் ஒன்றிணைவோம். இது இன்றைய வானொலிக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை இது. இதை ஏஐலையும் அது ஒரு பாடலாகவும் நான் அதை ஏஐ மியூசிக் ஜென்ரேட்டர்ல உருவாக்கினேன். அதுவும் ஒரு புதுமையான முறையில தான். எல்லாமே எதனாலனா இந்த ஒரு வானொலியின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று, ஒரு தீராத ஒரு அன்பு என்று தான் சொல்லணும். அதனால வானொலிகள் வந்து இப்ப நம்மளுக்கு அப்ப வந்து பாக்கெட் ரேடியோ அப்படின்னு பேட்டரி போட்டு பர்மா பஜார்ல வாங்கினது, காரைக்கால்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இதெல்லாம் கூட நான் வாங்கியிருக்கேன். 2000த்துல சின்னதா வாங்கி வச்சுக்கணும், நம்ம பஸ்ல போனா கேட்கணும், நம்மளுக்கு விருப்பமான ஸ்டேஷனை வச்சு கேட்கலாம்லாம் அப்பெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். சின்ன சின்னதா ஒரு 300 400 ரூபாய்க்கெல்லாம். அப்புறம் நம்ம இந்த பெரிய அளவுல வாங்குற அளவுக்குலாம் சோனியில எஃப்எம் ரேடியோன்னு வந்த பிறகு அதெல்லாம் வாங்குற அளவுக்குலாம் பணம் இல்லை. அப்ப சின்ன பாக்கெட் ரேடியோவை நம்ம வச்சுதான் அதை நம்ம அதிக அளவுல கேட்டோம் நம்ம. அப்புறம் அந்த பெரிய ரேடியோ ஏதாவது ரிப்பேர் ஆயிடுதுன்னா பேட்டரி போடுவோம். அப்புறம் அந்த அடாப்டர் வந்தது. அதை கடையில கொண்டு போய் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்னா கொடுக்கவே மாட்டான், ஏமாத்திடுவான் நம்மள. இது போலலாம் காலங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரேடியோவே நம்மளை விட்டு தொலைக்காட்சி நம்மளை வந்து ஆக்கிரமிச்ச பிறகு இந்த ரேடியோவினுடைய இது வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருது. தொலைக்காட்சியில அப்போ வந்து போய் நம்ம ஒரு பக்கத்து விட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தது, நம்மள முன் வரிசையில உட்கார வச்சது, பின் வரிசையில கதவை தாண்டி இது போல இருந்த காலம்லாம் வந்த பிறகு நம்ம ரேடியோவை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அது நான் சொல்றது தொலைக்காட்சியெல்லாம் 1982 83களில் அது வந்த பிறகு, அதன் பிறகும் நிறைய வானொலிகள் தான் அதிகமான அளவுல இருந்தது. இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதனுடைய இது வந்து பயன்பாடு நம்மளுக்கு குறைஞ்சு இன்னைக்கு எல்இடி எல்சிடி கையில செல்போன் வந்த பிறகு. ஆனா இன்றைக்கு நம்ம செல்போன்ல நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சவுத் ரேடியோஸ் கேட்டுட்டு இருந்தேன். வாக்கிங் போகும்போது நம்ம நிறைய நேரங்கள்ல சவுத் ரேடியோஸ், தமிழ் ரேடியோஸ்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் போட்டு அந்த பாடல்களையே அதிகமா கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கு நம்ம ஒரு வானொலியை நடத்துறோம். அதனால இது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லணும் அது, இந்த இணைய வானொலிய. அதனால மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பான நினைவலைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து இணைய வானொலிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். யாரோ மியூட் பண்ணுங்க. ஓகே. இணைய வானொலிகள் வந்து நம்ம காலத்தினுடைய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இணைய வானொலிகள் நடத்துகிறவர்கள் எல்லாருமே 90% எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வானொலியில் ரொம்ப தீவிரமான நேயர்களாக இருந்தவங்க தான் அந்த இணைய வானொலியை கையில் எடுத்திருக்கிறார்கள், நான் உட்பட. அந்த இணைய வானொலி அப்படின்னு வரும்போது அது வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ள வானொலியோடைய லேட்டஸ்ட்டு பரிமாணம் தான்.
ஆனால் பல பல வசதிகள் வந்து ட்ரெடிஷ்னல் வானொலியை விட இது கூடுதலாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு ஒளி தரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நல்ல ஆடியோ குவாலிட்டி, எங்கே வேணாலும் நம்ம கேட்க முடியும். நோ பவுண்ட்ரிஸ், ஆன்லைன் நெட்வொர்க் மட்டும் இருந்ததுனாலே போதும். இப்போ எல்லாமே நெட்வொர்க் தான். உங்களுக்கு யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நெட்டு இல்லை அப்படின்னா எல்லாமே கட்டு. அதே தான் ரேடியோவும். ஆன்லைன் ரேடியோவும் நெட்டு இருந்ததுன்னா பர்ஃபெக்ட் எல்லா இடத்துலையும். ஆனால் இதில் எல்லாருமே வானொலி அப்படின்னு சொல்லும்போது பாட்டு அது அந்த பாட்டை மட்டும்தான் பிரதானமாக சொல்கிறாங்க. ஆனால் வானொலிங்கிறது அந்த பாட்டு மட்டும் கிடையாது. அதை தாண்டி வானொலிக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவோ மேதைகளை வந்து இந்த வானொலி வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் சொன்னால் கூட அந்த ஃபீல்டில் உள்ளவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வானொலியை டச் பண்ணாமல் அவங்க இந்த ஃபீல்டுக்கு வரணுங்கிற முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. உதாரணமாக இலக்கியமாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லா ஃபீல்டில் உள்ளவங்களும் இங்கே உள்ள ஆல் இண்டியா ரேடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் மேஜர் பார்ட் அதில் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு 95களுக்கு பிறகு தான் வந்து தனியார் பண்பலை வானொலிகள்லாம் வருகை தர ஆரம்பித்தது. அவர்களுடைய நோக்கம் வந்து கமர்ஷியலாக இருக்கும். கமர்ஷியல்னால் வர்த்தகம், வணிகம், வருமானம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் போவாங்க. ஆனால் அகில இந்திய வானொலி உள்ளூரில் உள்ள விஷயங்களை வந்து வளர்க்கணும், கலைஞர்களை வளர்க்கணும், விவசாயிகளுக்கு வந்து தேவையான செய்திகளை கொடுக்கணும், பொதுமக்களுக்கு வந்து பேரிடர் காலங்களில் உதவி செய்யணும் அப்படின்னு பல்வேறு விதமான பணிகள் வந்து வானொலியோடைய துறையில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். இது ஒரு அரசு நிறுவனம் அப்படிங்கிறதால எல்லா நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஊடகமாக அகில இந்திய வானொலியானது இருக்கிறது. அது எதுக்காக இருக்குன்னே மக்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு வந்து எதுக்காக இருக்குதுன்னே மக்களுக்கு தெரியல, பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அகில இந்திய வானொலி உங்களுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நிலையத்தை நீங்கள் அணுகுவதன் மூலமாக, கடித தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் வந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் விருப்பமோ அதை வந்து நீங்கள் நிகழ்ச்சிகளாக கொடுக்க முடியும். நாங்களாம் அப்படி தான் வந்தோம். நாங்கள் முதல்ல எங்களுக்கு வந்து நான் எழுதணும், கவிதை எழுதணும், கட்டுரை எழுதணும் அப்படின்ட்டு நான் ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு வாய்ப்பு எங்கே எனக்கு கொடுத்தாங்கன்னா அகில இந்திய வானொலி காரைக்காலில் தான் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளை அப்போ வந்து எனக்கு 15 வயசு 16 வயசில் வந்து ஒரு கவிதைகள்லாம் எழுதி ஜெராக்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. ஜெராக்ஸ் எடுத்து அதை அப்படியே புக்கு மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன். சிறுகதை, கட்டுரை எல்லாமே எழுதி அந்த பைண்டிங் அந்த கடைக்காரருக்கு கேட்பார், ஏன்ப்பா இவ்வளோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்ருக்க அப்படின்ட்டு. எனக்கு என்னான்னு தெரியல, அந்த எழுதி அதை ஜெராக்ஸ் எடுத்து பார்க்கும்போது அப்படியே ஒரு புக்கு மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணிப்பேன். அந்த புக்கு மாதிரி பெயிண்ட் பண்ணி போகிற இடத்துக்குலாம் பையில் வச்சு எப்போவுமே அந்த புக்கெலாம் என் கையிலேயே இருக்கும். அப்படி போகும்போது காரைக்கால் வானொலியில் ஒரு தாட்டி போகும்போது அந்த புக்கை பார்த்து, அந்த புக்கை தான் கொண்டு கொடுத்தேன். நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்த புக்கை தான் கொடுத்தேன். அதை பார்த்துட்டு, நல்லா இருக்கே, நீங்கள் எழுதுறீங்களா, இது பேசுகிறீங்களா? நாங்கள் சரிங்க பேசுகிறேங்க சார், என்ன பேசணும் அப்படின்னு கேட்டேன். கவிதைகள் எழுதிட்டு வாங்க, ஒரு 1/4 மணி நேரம் சொல்கிற மாதிரி அப்படின்னு முதல்ல அப்போ தான் எழுதிட்டு போகிறேன். 1995 10வது படிக்கும்போது. அதுக்கு பிறகு அந்த ஒளிபரப்பு நிறைய கடிதங்கள்லாம், பாராட்டு கடிதங்கள்லாம் வந்தோடனே எங்களுடைய ரூல்ஸ் படி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு அப்போ ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஒரு நல்ல கலைஞர் நல்லா பேசுகிறாருன்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு. அந்த ரூல்ஸ் படி தொடர்ந்து அந்த டைம் வந்ததுன்னா எனக்கு கரெக்டாக ஒரு கடிதம் போட்டுருவாங்க. அறிவியல் தினத்துக்காக வந்து பேசுங்க, இந்த தினத்துக்காக வந்து பேசுங்க, இந்த தலைப்பில் கட்டுரை எழுதிட்டு வாங்க, விஞ்ஞானத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதி, அப்போயே ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க, விரல் நுனியில் உலகம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், அப்போ அந்த காலகட்டத்தில் விரல் நுனியில் உலகம் இல்லை நம்மள்கிட்ட. ஏன்னா அப்போ நெட்டு கிடையாது, மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோனே தெருவுக்கே ஒருத்தட்ட தான் இருக்கும். நம்ம சார் சொன்ன மாதிரி எங்கள் தெருவில் 15 வீடு, ஆனந்தா காலனின்னு பேர், 15 வீடு. 15 வீட்டில் ஒரே ஒருத்தர் வீட்டில் தான் டிவி இருக்கும், மாசிலாமணின்னு அவர் பேர். அவர் இப்போயும் அது சம்மந்தமான தொழில் தான் பண்ணிகிட்ருக்கார், எலக்ட்ரானிக்ஸ் தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார். அவர் வீட்டில் வந்து ஜன்னலில் இடம் பிடிக்கிறதுக்கு நாங்கள் போட்டி போடுவோம். வீட்டில் வந்து ஒரு கதவை சாத்திடுவாங்க, உள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரஷ், உள்ளே ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அப்படிங்கிறதால வந்து ஒரு கொஞ்ச நாள், குறிப்பிட்ட நாள் பார்த்து எல்லாரையும் உள்ளே விட்டு திணிச்சு
எல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் கதவை சாத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஜன்னலை மட்டும் திறந்து வைப்பார். பொது சேவை. அந்த ஜன்னலில் நாங்கள் தொங்கிக்கிட்டு நிற்போம். அந்த ஜன்னலில் இடம் பிடிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளே போட்டி நடக்கும். ஏன்னா அப்போ டிவியெல்லாம் கிடையாது. நாங்கள் ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி இறந்த டைமு, ராஜீவ்காந்தி இறந்த டைம்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. டிவி மட்டும்தான், அந்த தூர்தர்ஷன் மட்டும்தான் நமக்கு நியூஸ் சேனல். அதில் மட்டும்தான் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அதுக்காக ஊரில் வந்து ஒரு கொட்டா ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க இங்கே எஸ்ஆர் மில்ஸில். அங்கே போய் அங்கே டிவி பார்ப்போம். ரேடியோ வந்து ஓரளவு எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம அந்த இலங்கை வானொலி, லீபியின் சினிமா பாடல், பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிகள், திருச்சிராப்பள்ளியிலையும் ஓரளவுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் அப்போ ஒளிபரப்புவாங்க. ரெண்டுமே சென்னை வானொலி கேட்போம், திருச்சிராப்பள்ளி வானொலி கேட்போம், இலங்கை ஒளிபரப்பு கேட்போம். இது எப்போனா 95க்கு முன்னாடி. அப்போ 95க்கு பிறகு தான் காரைக்காலில் எஃப்எம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க காரைக்கால் எஃப்எம் வந்துட்டதால் நாங்கள் எல்லாமே எஃப்எம் பக்கம் போயிட்டோம். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி, கிளியராக, தெல்ல தெளிவாக அந்த ஒளிபரப்பு துல்லியமாக இருந்தது. இப்போ நண்பர்கள் தொடர்ந்து பேசலாம். சார், நான் என்னுடைய சில கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கம்மா. கஸ்தூரிபாய், நான் வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை, முதுகலை தமிழ் முடிச்சிருக்கேன். இன்றைக்கு இந்த சர்வதேச வானொலி தினம் கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே இங்க இதிலே கூடியிருக்கின்ற அனைத்து வானொலி நேயர்களுக்கும், இந்த நேசகானம் இயக்குநர் திரு கே. காரைக்கால் பிரபாகரன் அவர்களுக்கும், அப்புறம் இசை முரசு இணைய வானொலி பேராசிரியர் முகமது அஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா வானொலின்னு சொன்னாலே எனக்கு வந்து நான் பள்ளி பருவத்திலே இருந்து அது கூட தான் வளர்ந்தேன். நீங்க சொல்ற மாதிரி தான். அந்த காலையில அப்பவே ஆன் பண்ணி வச்சிருவோம் ரேடியோவை. வச்சுட்டு அந்த வந்தே மாதரம் வந்தே மாதரம் அது ஃபுல்லா கேட்கணும். எனக்கு காலையில வச்சிருவேன். வச்சுட்டு அந்த ஃபுல்லா அந்த வந்தே மாதரம் கேட்டு ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம் அப்படின்னு சொல்றது கேட்கறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பிச்சது எங்களுக்கு வானொலியோட எங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல, எங்க வீட்டுல ரேடியோ வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பாப்பா மலர்ந்து ஒரு நிகழ்வு போடுவாங்க 2:10க்கு. ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சி இருக்கும் வானொலியில. அப்ப பக்கத்து வீட்டுல அந்த அந்த இது வச்சு மெக்கானிக் ஷெட் நடத்தினவர், அவரோட வீட்டுல மட்டும்தான் இருந்தது. அப்புறம் தான் எங்க வீட்டுல வாங்கினது. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாரும் அங்க போய் ஓடி உட்காந்துருவோம் அந்த 2 மணிக்கெல்லாம். பாப்பா மலர் மலரும் நேரம் பறந்து வருவீரே, பாடும் வண்டு போல ஒன்று கூடி வருவீரே. நம்ம அம்மா பாடுவாங்க, நல்ல பிரபலமான பாடகி தான் அவங்க பாடுவாங்க அப்பெல்லாம் அந்த பாடலை. அந்த பாட்டு கேட்டால எல்லாம் ஓடிடுவோம் பட்டாம்பூச்சிங்க மாதிரி அங்க போய் உட்காந்து கேட்போம். அது ஒரு காலம். அப்புறம் நமக்கு வந்து திரைப்படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா அந்த 2 நிகழ்வு யாராலையும் மறக்க முடியாது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கை உறவுக்குனே சொல்லிட்டு அவங்க கேஆர் விஜயா பாடுறது வந்து வானொலியில தான் ஒளிபரப்பாக முத்துராம ரசிச்சு கேட்பாரு. அந்த நிகழ்ச்சியும் அந்த காட்சியும், அதே மாதிரி ஜெயலலிதா வந்து அவங்க நாகேஷ் வந்து இந்த வீட்லயே சில ஏதோ தடையாயிடும் எல்லாத்தையும் சொல்லி வீட்டுல அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சுட்டு பாரு. ஆனா அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி எதிர்பாகாது. உடனே அவங்க ஜெயலலிதா வீட்டிலே பாட வச்சு இவரே அங்க ஏதோ மியூசிக் எல்லாம் போட்டு ஒரு நாயாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோட வானொலியிலே ஒளிபரப்புறாங்க மாதிரியே ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அது அந்த 2 நிகழ்வும் வந்து மறக்க முடியாத திரைப்பட பாடல்கள் அவங்க வச்சது. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா நான் சொல்லணும்னா அந்த செய்தி வாசிக்கிறது. எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, 8 மணிக்கு ஒரு ஆங்கில செய்தி வாசிப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு எங்களை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அப்ப எல்லாருமே நாங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வரிசையா படிக்கிறவங்களா இருந்தோமா, கூப்பிட்டு வச்சு இதுல என்ன சொல்றான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, உங்களாம் படிக்க வச்சிருக்கேன்ல, என்ன நியூஸ் சொல்றாங்க சொல்லுங்கன்னு கேட்டாரு. திடீர்னு ஒரு நாள் கேட்டாரு. எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இங்கிலீஷ் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்ப இல்ல. அதுவும் ரொம்ப ஹையா இருக்கும் அவங்க படிக்கிறது. அப்புறம் ஏதோ அன்னைக்கு கேட்டு 1 மதியமா உளர விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்க உஷாராயிட்டோம். என்ன பண்றது, 7 ஒரு நியூஸ் படிப்பாங்க. அப்பெல்லாம் தெளிவா படிப்பாங்க. தமிழ் வந்து நமக்கு அந்த ஆர்வத்தை உண்டாக்குனதே வானொலி தான். அப்ப அந்த என்ன பண்ணுவோம், அதுல இருந்து கொஞ்சம் உஷாராயிட்டு 7 தமிழ் நியூஸ் வந்து நல்லா கிளீனா கேட்டு வச்சுப்போம். கேட்டு வச்சுக்கிட்டு 8 மணிக்கு அப்பா கூப்பிடும்போது கரெக்டா போயிட்டு அந்த தமிழ் செய்தியில என்ன சொன்னாங்களோ அதை ஒண்ணு விடாம கிளீனா சொல்லிடுவோம். எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே நல்லா இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் கிளீனா கவர் பண்ணுங்களேன்னு. எங்களுக்கு தான் அது நடந்தது இன்னைக்கு நினைச்சா சிரிப்பா இருக்கும் எங்களுக்கு, நாங்க எப்படி எங்களை சமாளிச்சோன்றது. அப்புறம் வானொலியை பொறுத்தவரைக்கும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்து ஒரு தகவல் ஒரு நிகழ்வு கொடுப்பாரு. அந்த இந்து ஒரு நீங்க குறிப்பிட்ட
அவருடைய குரலை கேட்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அப்பெல்லாம் இலங்கை வானொலியில அப்துல் ஹமீத் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியே ஒரே அதுவும் அந்த குரலை கேட்டாலே அது ஒரு ஈர்ப்பா இருக்கும். அவருடைய நிகழ்வுகள் நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் தென்கட்சி கோசாமி இருந்து ஒரு தகவல் அவர் சொன்னாங்கன்னா ரொம்ப 5 நிமிஷம் தான் கொடுப்பாரு அந்த நிகழ்வை. அதுக்கு ஒரு டைரி எடுத்துன்னு பெண் எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்றது குறிக்கிறது. அது ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பட்டிமன்றங்கள் கேட்டிருக்கோம். நிறைய வானொலி எங்களுடைய தமிழ் அறிவை, எங்களுக்கு தமிழ் பாலை ஊட்டியதே வானொலி தான் சொல்றதுல மிகையாகாது. அந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் இன்றைய வரைக்கும் கூட, இன்னைக்கு கூட அந்த எல்லாமே நிறுத்திட்டு கூட எங்களுக்கு வெறும் வானொலி மட்டும் கொடுத்தா கூட போதும். அதை வச்சு நாங்க ரசிச்சுட்டு எங்க வாழ்க்கையை ஓட்டிடுவோம். எதுவுமே வேணாம், தொலைக்காட்சி, மொபைல் ஒண்ணுமே வேணாம். ஒரு வானொலியை கொடுத்துட்டா கூட கவர்மெண்ட்ல அதை வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியா கூட இருக்கோம். இன்னும் கூட சில தொல்லைகள்லாம் இல்லாம. அந்த மாதிரி வானொலி எங்க வாழ்க்கையோட ஐக்கியமான ஒண்ணு. இன்றைக்கு அந்த சர்வதேச வானொலி தினம் கொண்டாடுற இந்த நேரத்துல நம்ம இசைமுரசு இணைய வானொலி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய இடங்களுக்கு அது போற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் பழைய இதெல்லாம் மாத்திட்டு அதை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துகள். நிறைய வானொலியோட எங்களுக்கு எந்த காலமும் ஒரு டச் இருக்கு. பாடல்கள் மட்டும் கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி நிறைய நிகழ்வுகளை கேட்டு அதில் நாங்க வளர்ந்துருக்கிறோம். நிறைய கல்வி நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுல வானொலி எங்களுடைய வாழ்க்கையில பெரும் பங்கு ஆக்கியிருக்கிறது, ஆற்றிக் கொண்டிருக்கிறது, ஆற்றும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யாருமா? சந்தோஷம். உங்களை பார்த்தேன், முகத்தை பார்த்துட்டுமே நம்ம பார்த்திருக்கோமே இவங்களை தமிழ் அமுது நிகழ்ச்சியில அப்படின்னுட்டு. ரொம்ப சந்தோஷம்மா. நன்றி பிரபாகரன் சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி. மியூட் போட்டுருங்களேன். ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு. அதுவும் சின்ன வயசுக்கே போன மாதிரி பாட்டு, அந்த பாப்பா பாட்டெல்லாம் இன்னமும் மறக்காமல் வரிகள்லாம் ஞாபகத்தோடு பாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா, அரசாங்கம் தான் வானொலி கொடுக்கணும்னு சொன்னீங்க. அரசாங்கம் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? அந்த அளவுக்கு நமக்கு கருவியை வாங்கி வச்சுக்கணும். அது இப்போ $15,000 ரூபாய். அது உயர் தர ஜெர்மனிக்கு அடுத்து டிஆர்எம். நாங்கள் ஒரு 5,000 இருக்கோம். நீங்கள் வானொலி செல்லு வாங்கி போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்க இன்னைக்கும் கூட 4 நாள் செல்லு செல்லுல வானொலி பயன்படுத்தும் போது கால் வந்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நிறைய அதில் பிரச்சனைகள் இருக்குது. சார்ஜ் இறங்கும். அதனால் வானொலி நம்ம எப்பவும் போல் தனி ஒரு கருவியாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இதில் கேட்குற மாதிரி நம்ம 10,000 புக்கு செல்லில் பிடிஎஃப்பில் வச்சுருப்போம். ஆனால் வாசிக்கிறது அச்சடித்த ஒரு புத்தகத்தை 10 தடவை வாசிக்க முடியும். ஆனால் இதில் 10,000 புக்கு இருந்தாலும் ஒரு தடவை கூட நீங்கள் ஒரு புத்தகத்தையும் வாசிக்க முடியாது. என்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 புக்கு இருக்கும் பிடிஎஃப்பில். ஆனால் நான் முழுசாக படித்து முடித்ததுன்னு கேட்டிங்கன்னா 3 புக்கு தான் படித்து முடிச்சிருக்கேன் பிடிஎஃப்பில். ராணி மங்கம்மான்னு ஒரு புக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்ததால் அது படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிஎஃப்பில் படித்தேன். மற்றபடி சாத்தியம் இல்லை. வானொலியும் அதே மாதிரி தான். தனி ஒரு கருவியாக எல்லாருடைய வீட்லேயும் வானொலி இடம்பெற வேண்டும். நம்ம எல்லாம் அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் நெட்டில் அமேசானில் போட்டு தட்டினீங்கன்னா அத்தனை மாடல்ஸ் ஆஃப் ரேடியோ வருது. அதனால் வானொலியே இல்லை, வானொலியே இப்போ முடிஞ்சு போயிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நான் எவ்வளோ வானொலிகள் வாங்கிட்டே இருப்பேன்னு கணக்கே கிடையாது. இது வாங்குறது ஒரு $2,000 அந்த ரேஞ்சு வரும். இதில் 8 பேண்டு கொடுத்துருக்குறாங்க. 8 பேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன் இருக்குது, ஏஎம் இருக்குது, ஷார்ட் வேவ் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்புறம் MP3 பிளேயர் இருக்குது, பென்ட்ரைவ் போட்டு கேட்கலாம். இந்த வசதிகள்லாம் அந்த காலத்தில் நம்ம எப்படி ஏங்கி இருக்கிறோன்னு நினச்சி பாருங்கள். இப்போயே நிறைய பேர் சொன்னாங்க, அந்த எங்கள் சொந்தக்காரவங்க, நானும் அந்த மாதிரி ஏங்கியிருக்கிறேன். எங்கள் ஃபாரின்லேருந்து வர்றவங்க ஒரு கட்டில் போட்டுப்பாங்க, தலைவாணி போட்டுப்பாங்க, பக்கத்தில் ஒரு ரேடியோ இருக்கும், ஒரு கேசட், ஒரு 10-15 கேசட்டு, புது படத்தோட கேசட்டு, இளையராஜா கேசட்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்படி நாங்களாம் சின்ன பிள்ளைங்க. அதை பார்க்கும்போது என்னமோ தேவலோகத்தில் இந்திரன் படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்படா இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேசட் வச்சு இந்த மாதிரி பாட்டு கேட்போம் அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கும். இது அந்த நாளும் வந்திடாதோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அப்படியே ஏங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000 எனக்கு புதுச்சேரியில் எனக்கு வேலைக்கு போனோம். பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு நான் முதல்ல வாங்கின பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா
ஒரு ரேடியோ பிளாக் கருப்பு கலரில் ஒரு ரேடியோ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நான் வேலை செஞ்ச கம்பெனியில் வந்து ஒரு குடோன் இருந்தது. தேவையில்லாத தட்டுமுட்டு ஜாமான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பாண்டிச்சேரியில். ஐயங்குட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் அது. ஹெக்ஸல் பேக்கர்ஸ் கம்பெனி பேர். அந்த அந்த இதில் வந்து ஒரு சேர் இருந்தது, ஒயர் சேர் இருந்தால் நான் ஒயர்லாம் பிஞ்சு போய் கிடந்துச்சு. அந்த மேனேஜர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஐயா அந்த சேரு சும்மா தான் இருக்குது, வேஸ்ட்டாக தட்டுமுட்டு ஜாமானில் போட்டிருக்கீங்க, என் ரூமில் சேர் இல்லை, அந்த சேரை நான் எடுத்துக்கிட்டா நான் ஒயர்லாம் நான் பின்னிக்கிறேன்னு கேட்டேன். சரிப்பா நான் மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு அந்த சேரை கொடுக்கறதுக்கு பர்மிஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினோம். அவர் வந்து வாங்கி என்கிட்ட சரி மேனேஜர்கிட்ட கேட்டேன், எடுத்துக்க சொல்லிட்டார். அப்புறம் நான் போய் பாண்டிச்சேரியில் போய் அந்த சேரை சைக்கிளில் கட்டி எடுத்துகிட்டு போய் ஒயர்லாம் பின்னி அந்த பாண்டிச்சேரியில் வந்து 1 வருஷம் கரெக்டாக வேலை செஞ்சேன். திருப்பி வந்து எனக்கு வேறு வேலை பார்த்துக்கலான்ட்டு ரிட்டன் பேக் டு பெவிலியன். இது நிறைய நடந்திருக்கு எனக்கு. இப்போ போவோம், வேலை பிடிக்கலன்னா வந்துடுவோம். அது மாதிரி 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்த சம்பாதிச்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பொருள் தான் என்கிட்ட இருக்குது. 1 வருட உழைப்பு. ஒன்று வந்து நான் வாங்கின ஒரு ரேடியோ, இன்னொன்று வந்து அந்த சேரு, ஒயர் பின்ன சேரு. இது 2ஐயும் மறுபடியும் எடுத்துகிட்டு பாண்டிச்சேரியில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு, எங்கள் ஊருக்கு வந்து நெடுங்காடு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர். நான் சின்ன பையன் தானே, என்னால் அது எல்லாத்தையும் ஏற்ற முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த லேபர்ஸ் இருப்பாங்களே அவங்க ஏற்றி கொடுப்பாங்களே வண்டியில், அவங்களுக்கு அங்கே உள்ளவங்கள பிடிச்சி இதுமாரி இந்த பஸ்ஸு இந்த டைமில் வரும், எனக்கு ஏற்றி விட்ருங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 பேரை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டேன் காசுக்கு. கரெக்டாக கதையை கேட்டுங்க. நான் பஸ்ஸில் உட்காந்துட்டேன், லக்கேஜெலாம் மேலே ஏற்றிடுங்க அப்படின்ட்டு பெரிய மூட்டையெல்லாம் கட்டிட்டு சேர்லாம், பஸ் உள்ள சேர் ஏற்ற மாட்டாங்களே மேலே தானே, கண்டக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஏற்ற சொல்லிட்டேன். ஏற்றினவன் சேரை ஏற்றலை, அந்த மற்ற மூட்டையெல்லாம் ஏற்றிட்டான், முடிச்சு போட்ட துணியெல்லாம் ஏற்றிட்டான். நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன். சரி மேலே வந்து நம்ம லக்கேஜ் வரும்ன்ட்டு நான் நெடுங்காட்டில் வந்து இறங்குறேன். பார்த்தீங்கன்னா சேரு ஏற்றலை, அந்த மூட்டை இருக்குது. எங்கள் ஊரில் இறங்கினோன்னே எங்கள் ஊரில் உள்ள ஆளுங்களை கூப்பிட்டு மேலே லக்கேஜ் இருக்குது இறக்கி விடுங்க. இந்த காய்கறிலாம் இறக்குவாங்களோ அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டக்குன்னு கடன்னு மேலே ஏறினாங்க. அந்த மூட்டையை டமால்னு தூக்கி கீழே போட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து ஆவலோடு பிரிக்கிறேன். பார்த்தா சேரு பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே சேர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து மூட்டையை பிரிக்கிறேன். இந்த ரேடியோ இருக்குல்ல, பிளாஸ்டிக் ரேடியோ தானே, பார்ட்டாக அப்படியே சில்லாக உடஞ்சி, ஏன்னா மேலே பஸ்ஸு மேலேருந்து தூக்கி போடும்போது எப்படி இருக்கும், இந்த யோசனையெல்லாம் எனக்கு இல்லை. அப்போ இந்த ரேடியோ வந்து தூக்கி போட்டால் உடஞ்சிரும்னு தெரியல. அது 2மே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் தஞ்சாவூரில் இன்னொரு இடத்துல வேலைக்கு போனேன். அங்கே போய் நான் வாங்கின முதல் பொருள் வந்து ஃபிலிப்ஸு ரேடியோ வித்து கேசட் பிளேயர். ஆனால் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரேடியோ வச்சுருப்பேன். எந்த மாடல் வந்தாலும் அந்த மாடலில் புதுசாக ஏதாவது வந்ததுன்னா வாங்கிடுவேன். சின்னதாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, நான் அதை எடுத்து காட்டணும்னு நினச்சி சின்னதாக ஒரு கை இவ்வளோ தான், இந்த கையில் ஒரு மெமரி கார்டு மாதிரி சின்னதாக இருக்கும். அந்தளவு நம்ம பழைய கேசட்டில் பாதி தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் ரேடியோ வந்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு 2 ரூபா காயின் அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி ரேடியோலாம் வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் ரேடியோ எல்லாருமே கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்து பேசலாம் நண்பர்கள். வணக்கம் சார். ஹலோ, சொல்லுங்க. எங்களுக்கு ரேடியோ அப்படின்னாக்கா எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் சொல்லணும். அப்போ மர்பி ரேடியோ நாங்க எங்களோட மர்பி ரேடியோ. அப்போ அந்த மர்பி அந்த குழந்தை இப்படி கன்னத்துல இப்படி கை வச்சிட்டு இருக்கும், அழகா இருக்கும். அப்போ விஜிபி சந்தோஷம் அவங்க வந்துகிட்டு அந்த ரேடியோவே அப்ப எங்களுக்கு மாசம் பணம் கட்டி வாங்கணும். அந்த மாதிரி எல்லாம் வாங்கின காலங்கள் அது. எப்படின்னாக்க ரேடியோ என்ன சொல், புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, இந்த மாதிரிதான் நாங்க எங்களோட வாழ்க்கை இருந்தது. எந்த நேரமும் அந்த ரேடியோ இலங்கை வானொலி கேட்காத பொங்கும் பூம்புணல்ல இருந்து இரவில் மடியில் அது வரைக்கும் கேட்டுருவோம். இதுல நடுவுல செய்திகள்
இது திருச்சி வானொலி நிலையம், அதுல உள்ள செய்திகள் எல்லாம் கேட்பேன். சென்னை எங்களுக்கு வராது அந்த சமயத்துல, ரொம்ப இறையும் அந்த சென்னைலாம் எங்களுக்கு. அந்த மாதிரி நாங்க கேட்கும்போது இது ஏஎஸ் ராஜா அவங்களோட அந்த குரல், வீட்டுக்கு வீடு வானொலி பட்டியலிகள் அமர்ந்திருக்கும் நேயர்களுக்கு அந்த குரல் வந்துட்டு இன்னும் எனக்கு அது ஒழிச்சிட்டே இருக்கு. அவங்களோட அந்த குரல், அப்துல் ஹமீது சார் அவங்களோட குரல், பாட்டுக்கு பாட்டு, அந்த பாட்டுக்கு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அப்படிங்கிறது, நான் அப்போ எங்களுக்கு சின்ன பிள்ளையில நாங்க நெல்லனும் குருதாலி கேழ்வரகுலாம் அள்ளிட்டு போனோம். அந்த குட்டி ரேடியோ வச்சிருப்போம். அதை என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த நெல்லு பொட்டிக்கு மேல தூக்கி வச்சுக்கிறோம் வரிசையா. என் பின்னால ஒரு 4 பேரு அந்த பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு மரசல்ல நெல்லை கொட்டிட்டு ரேடியோவை எடுத்து கையில வச்சுட்டு நாங்க எல்லாரும் வரிசையா இறங்குவோம். இப்ப இது எந்த இடத்துல அந்த பாட்டு நிக்குது, லாவா ராவா நாவா, அப்ப அந்த பாட்டுல யார் எதை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதோட சேர்ந்தே பாடிட்டு வருவோம். அந்த நாட்கள் வந்துட்டு ரொம்ப அழகானது. மாவு ஆட்டிக்கிட்டே வந்துட்டு ஒருத்தர் தள்ளி விடுறது, ஒருத்தர் ஆட்டுறது மாவு, அங்க பாட்டு ஓடிட்டு இருக்கும். இப்ப ஜென்சி பாடுறாங்களா, சுசீலா பாடுறாங்களா, ஜானகி பாடுறாங்களா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு தள்ளுறவங்களுக்கும் ஆட்டுறவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். இல்ல இப்ப ஜென்சி குரல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிகள். அதுக்கப்புறம் கிரிக்கெட் செய்திகள் வந்துகிட்டு இந்த அண்ணமார்கள்லாம் நிறைய கேட்பாங்க. எங்க ரேடியோ பறிச்சுட்டு ஓடிடுவாங்க. நான் போய் சண்டை போட்டு அந்த ரேடியோ வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி கிரிக்கெட் வர்ணனை நாங்களா சொல்லி பார்ப்போம். தமிழ்ல வர்றப்போ சொல்லி பார்ப்போம். அது ஒரு அழகான, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிரிக்கெட் வர்ணனைகள் சொல்றது. நீங்க சொன்ன மாதிரி ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அவங்களோட இறந்த அந்த செய்திகள்லாம் அப்ப அந்த ஒரு மௌன அஞ்சலி ஒரு மியூசிக் ஒண்ணு வரும். அது ஓடிட்டே இருக்கும், ரேடியோலயும் சரி தொலைக்காட்சியிலயும் சரி. எப்படா இந்த மௌன அஞ்சலியோட அந்த இசை வந்து நிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். 3 நாள் வந்துட்டு அந்த மௌன அஞ்சலியோட அந்த இசை வந்துட்டு தொடர்ந்து ரேடியோல இருந்துட்டு இருக்கும். நம்ம எந்த ரேடியோ சேனல்ல திருப்பினாலும் அந்த மௌன அஞ்சலி அந்த இசை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே அந்த நிகழ்ச்சிகள் இருக்காது. அந்த நாட்கள் வந்துட்டு சோகமயமான நாட்கள் எங்களுக்கு சேர்த்து அந்த இடத்துல இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நான் மொத ரேடியோ வாங்கினதுனாக்க நாங்க கோழி வளர்த்து கோழி விற்போம், முட்டை விற்பேன், நானு பால் பீச்சி பால் விற்பேன். அந்த வயசுலயே நான் அந்த செஞ்சிட்டு இருந்தேன். அந்த முட்டை வித்த காசுல முதல் ஒரு டிரான்சிஸ்டர் ரவி எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட செஞ்சு வாங்கின இது ரேடியோ. அது டிரான்சிஸ்டர், குட்டி டிரான்சிஸ்டர், ரோஸ் கலர்ல, என்ன அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது 60 ரூபாய் அந்த முட்டை வித்த காசுல வாங்கினது. எனக்குன்னா அது கோடி சந்தோஷம். அது ரேடியா, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானா தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு புடிவாதமா அந்த பாட்டு கேட்ட நாட்கள் அது. ஆனா இன்று வரைக்கும் என்னோட ரேடியோ வந்து பயணிக்குது. என்னோட கிச்சன்ல அடுப்படியில நான் ஒரு எஃப்எம் அந்த ரேடியோ வச்சிருக்கேன். அதிகாலையில பாடல்கள் வந்துகிட்டு ஆன்மீக பாடல்கள் இருந்து, எனக்கு ஆன்மீக பாடல்கள் எல்லா பாடலும் கேட்பேன். அது எல்லா சமூகத்தோட பாட்டும் எனக்கு மனப்பாடம், எல்லா சமூகத்தோட பாட்டும் நான் கேட்பேன். நாகூர்வனிவா பாட்டு மட்டும்தான் கேட்பேன், முஸ்லீம் பாட்டு தான் கேட்பேன், அந்த மாதிரி நான் கிடையாது. ஏன்னா நாங்க மார்கழி மாசம் அந்த பாட்டு கேட்டே வளர்ந்தவங்க. நாங்க என்னென்ன பாட்டு பக்தி பாடல் இருக்கோ, சீர்காழி கோவிந்தராஜன்ல இருந்து எல்லா பாடல்களும் கேட்டு வளர்ந்தவங்க நாங்க. அதிகாலையில வீட்டுக்கு பக்கத்திலேயே கோயில், அந்த கோயிலுக்கு வர்றது அதிகாலையில பாட்டு போட்டுருவாங்க. அந்த பாட்டு போட்டு கேட்டதுனால அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்துகிட்டு எனக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி சாங் எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க ஹாஸ்டல்ல இருந்தப்போ அந்த பாடல்கள் கேட்டிருக்காங்க, பக்கத்துல சர்ச் இருந்திருக்கு. அதை அறிமுகப்படுத்தினப்போ எனக்கும் அந்த பாடல்கள் பிடிச்சு போனதுனால எனக்கு எல்லா பாடலும் எனக்கு கேட்கிற அந்த ஒரு ஆர்வம் நிறைய உண்டு. அந்த அதிகாலை இந்த ஆன்மீக பாடல்களோட என்னோட அடுப்படி தொடங்கும், வேலைகள் தொடங்க ஆரம்பிக்கும். இன்று வரைக்கும் என்னோட அடுப்படியில ஒரு எஃப்எம் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பென்டிரைவர்லயும் பாட்டு ஏத்தி வச்சிருக்கேன், அதையும் கேட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ரேடியோவோட அந்த செய்தியா இருக்கட்டும், எங்களை வளர்த்தது அப்படின்னாக்க அது நீங்க சொன்ன மாதிரி புத்தகமும் வானொலியும் தான் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு. வானொலி இல்லைனாக்க நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். ஏன்னா படிக்காத எங்களுக்கெல்லாம், பாமரமா இருந்த எங்களுக்கெல்லாம் அறிவை வளர்த்ததுன்னு சொன்னாக்க அது வானொலின்னு தான் நான் சொல்லுவேன். வானொலி இல்லாம நாங்க கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வேணியக்கான எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செய்தி போடுறப்ப உட்காருடி, முதல்ல பாட்டு கேட்டல, செய்தி கேட்கறதுக்கு உனக்கு என்ன, உட்காரு, இன்னைக்குள்ள நடப்பையெல்லாம் கேளு அப்படின்னு என்னை கொட்டி உட்கார வச்சவங்க அவங்க. இன்னைக்கு வரைக்கும் நானும் என்னோட கணவர் நாட்டு நடப்பை நாங்க பேசுறோம், அரசியல் பேசுறோம் அப்படின்னாக்க எனக்கு அன்னைக்கு வானொலி தான் காரணம். வானொலி இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை. சின்ன வயசுல பருத்தி விதை வாங்க, கம்பமுள் வாங்க ஒரு 7 மணிக்கு எங்க அண்ணன் பாட்டி என்னை அனுப்பி விடுவாங்க. நான் போகும்போது அந்த ரேடியோவுக்கு முன்னால டீ கடைல ஆம்பளைக்கு நின்று செய்திகள் கேட்பாங்க. வானொலி செய்தி வாசிப்பாத அப்படின்னு அவங்க சொல்ற அந்த குரல் இருக்கு இல்லையா,
இல்லையா? அப்படியே கண்ணீர் நம்மள நிக்க வைக்கும். அவங்க வாசிக்கிறது பெண்ணா இருந்தாலும் அதுல ஒரு ஒரு அப்படியே ஒரு வீரமும் கம்பீரமா அப்படியே இருக்கும். நானே நின்றுவேன். பல சிகரெட் பிடிச்சிட்டு கீழே போட்டிருப்பாங்க. அதுல நான் கால் வச்சுட்டு துடிப்பேன் நான். ஆனாலும் அதை விட்டு கடந்து போக எனக்கு மனசு வராது. அந்த செய்தியை கேட்டுட்டு தான் போவேன். இப்ப என்ன செய்தி, இப்ப என்ன ஏன்னா அந்த வேணியக்கா என்னை அந்த செய்திகளுக்கும் சேர்த்து உள்ள தள்ளி இருந்தாங்க. அதனால அந்த செய்தி கேட்கறதுல எனக்கு அவ்வளவு ஆர்வம். நின்று அந்த டீ கடை வாசல்ல நின்று அந்த செய்தி அந்த ஆம்பளைங்க எல்லாம் நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. நான் குட்டியா நான் நின்று அந்த செய்தியை கேட்டுட்டு தான் கடந்து போய் வாங்கிட்டு வருவேன். எங்க அண்ணன் எங்க அக்கா என்னை சத்தம் போடுவாங்க, போய் இவ்வளவு நேரம் வச்சு பொம்பளை பிள்ளை நீ என்ன பண்ண அப்படிம்பாங்க. நான் இதை ரேடியோ முன்னால நின்னேன்னு சொன்னாக்கா அவங்க சத்தம் போடுவாங்க, இல்ல கடையில லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உள்வாங்கி அதுக்கப்புறம் லைப்ரரி புஸ்தகங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு புஸ்தகங்களா படிச்சு வாசிச்சு அந்த வாசிப்பு பழக்கம் அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு அந்த ரேடியோனாக்க எங்களால மறக்க முடியாத நினைவுகள் எக்கச்சக்கமா இருக்கு. கொட்டணும்னா எவ்வளவோ கொட்டலாம். அவ்வளோ செய்திகள், அவ்வளவு நிகழ்ச்சிகள் இருக்கு. அது மாதிரி இது சிலோன் வந்துட்டு இஸ்லாமிய வானொலி தனியா இருக்கும். அதுல வந்து கதையும் கானமும் சொல்லிட்டு வரும். புதன்கிழமை போடுவாங்க. அதுல இஸ்லாமிய குடும்ப வாழ்வியல் சார்ந்த கதைகள் தான் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கதையும் காணமும் கேட்கறதுல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய நாங்க அந்த கதையை சொல்லி பார்ப்போம். எப்படின்னு இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம் அப்படின்னாக்க, மாடுலேஷனா பேசுறோம் அப்படின்னாக்க அதுக்கு காரணமே வானொலி தான். அன்னைக்கு அந்த மாடுலேஷனை பேசி நான் தெரியாம போய் பேசுவேன். நானா சும்மா அடுப்படையில நின்னுட்டோ இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னுட்டு பேசி பாக்குறது தெரியாம பேசி பார்க்கும்போது அந்த மாடுலேஷன் இந்த கதையில இப்படி சொன்னாங்க, இந்த கதையில இப்படி சொன்னாங்க, அது மட்டும் அவங்களால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய ஆச்சரியங்கள் தான் இன்றைக்கு நம்மளை பழக்கப்படுத்தி அதை செய்ய வச்சது. தமிழோட இலக்கியம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா தமிழை என்னோட சேர்த்து வச்சது அப்படின்னாக்க அது வானொலி தான். நன்றி அனைவருக்கும். வழக்கம் போல் தனக்கே உரிய பானுமே சம்சுல் ஹுதா பானு அவங்களுடைய எடிட்டிங், ரமலான் வசந்தம் எடிட்டிங்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். அந்த குரல் வந்து ரொம்ப பரிச்சயம். அந்த ஓப்பனிங் நீங்கள் சொல்லும்போதே உற்சாகமாக ஒரு துள்ளலோட வரும். நான் வந்து எப்போவுமே அந்த 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 வேவ் லென்த் வந்து உங்கள்கிட்ட மாறவே மாறாது. அது கரெக்டாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் நிகழ்ச்சி எடிட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய உச்சரிப்பு, அது சொல்லக்கூடிய விதம், எதாக இருந்தாலும் அதை அதை அவங்க ப்ரெசன்ட் பண்ணும்போது அது ஒரு தனி ஒரு ருசியாயிடும். கைப்பக்குவங்கிற மாதிரி இது குரல்லையும் ஒரு பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கிறது. அது காரணமும் கரெக்டாக சொன்னாங்க வானொலி. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம். நல்லா இது வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக எனக்கு இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2003ஆம் ஆண்டில் வானொலியில் அறிவிப்பாளராக ஆனேன். எனக்கு எல்லா பாடல்களுமே பிடிக்கும். அம்மா சொன்ன மாதிரி ஹிந்து சாங்ஸு, கிறிஸ்டியன் சாங்ஸை ரொம்ப லைக் பண்ணி கேட்போம். அதுவும் பாரம்பரிய கிறிஸ்தவ பாடல்கள்னால் அன்பே பிரதானம், அந்த மாதிரி இயேசு அழைக்கிறார், அந்த பாடலாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இஸ்லாமில் வந்து சொல்லவே வேண்டாம், நாகூர் எம் ஹனீஃபா அவர்களுடைய பாடல். அது நீங்கள் வந்து இறைவனிடம் கையேந்துங்கள் வந்து நீங்கள் ரிலீஜன் சாங்காக சொல்லவே முடியாது. எந்த ரிலீஜன் கேட்டால் கூட அந்த ரிலீஜனுக்கு ஒத்து வர்ற மாதிரியான வரிகள், ரொம்ப எளிமையான வரிகள். நாங்கள் அது ரொம்ப லைக் பண்ணி கேட்ட அந்த குரல்கள் இருக்குது பாருங்களேன். நாகூர் எம் ஹனீஃபாவுக்காக அஸ்கர் சார் வந்து 2000 இசை முரசு வானொலி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். நாங்கள் இத்தனை வருஷமாக நாகூர் ஹனீஃபாவை பாடல்கள் ஒளிபரப்பிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு வானொலியே தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காயல் ஏர் ஷேக் முகமது அவருடைய பையன் வந்து அஸ்கர் சாரை காண்டாக்ட் பண்ணி, நீங்கள் எப்படி இசை முரசுக்கு வானொலி கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி சங்கநாத செம்மலுக்கு ஒரு வானொலி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரளாம்மா 100 ஆண்டு காலம் வாழ்க சரளாம்மா வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேசகானத்தில் அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். ஒரு மணி நேரம் எங்களோட பேசுனாங்க. அதுக்கு பிறகு அவருடைய பொருளாதார சூழ்நிலையெல்லாம் சொன்னாங்க. இப்போ நான் வந்து அந்த காலத்தில் நான் பெரிய பாடகியாக இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து நான் சாதாரண ஒரு வயது முதிர்ந்த பெண்ணு, எனக்கு மருத்துவ செலவுக்கு வசதியில் இருந்தப்ப உடனே நாங்கள் நேசகானம் சார்பாக ஒரு நிதி திரட்டி சரளாம்மாவுக்கு எங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை வந்து நாங்கள் கொடுத்தோம். தொடர்ந்து அவங்கள அடுத்தடுத்து பல வானொலிகளுக்கு நாங்கள் வந்து சரளாம்மாவை வந்து அறிமுகப்படுத்த வச்சு பேட்டியெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்வர் அலி பாதுஷா எனக்கு கால் பண்ணுறாங்க.
உண்மையாக அவங்களாம் எங்களுக்கு லெஜண்ட். ஏன்னா அதெல்லாம் காதில் நாங்கள் கேட்டு 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 நாங்கள் சொல்லி 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 அவங்களாம் எங்களுக்கு ஒரு நட்சத்திரங்கள் மாதிரி. இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலாலாம் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கு. ஏன்னா அவங்களாம் ஒரு இஸ்லாமிய பாடகர்கள் அப்படிங்கிறதுனால. அப்புறம் நம்ம காதர் ஒலி சார் நாகூரில், அவர் அவ்வளோ பாடல்கள் எழுதிய ஒரு பெரிய பிரபலம். இசை முரசுங்கிற வானொலி மூலமாக எங்களுக்கு ஒரு நண்பர் மாதிரி ஆயிட்டார். அதே மாதிரி தேரழந்தூர் தாஜுதீன், அவரை வந்து நேரடியாக நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் அஸ்கர் சாரை பார்க்கும்போது அவர் ரொம்ப எங்களுக்கெல்லாம் நாங்கள் பேர் தான் எங்களுக்கு தெரியும். அன்வர் அலி பாதுஷா, தேரழந்தூர் தாஜுதீன், இங்கே இஸ்மாயில்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்போ நாகூரில், டீன் குலக்கண்ணு, அந்த மாதிரி நிறைய பாடல்கள், பழைய பாடல், குணகர மருள்னு ஒரு பாடல். அந்த பாட்டெலாம் எல்லாரையுமே நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் திரும்பவும் நம்ம வந்து சந்திக்கிற வாய்ப்பு, அல்லது அவர்களுக்காக ஏதோ ஒன்று செய்கிற வாய்ப்பை வந்து இந்த வானொலித்துறை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது நான் சொன்னது வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. டிவோஷனல் இஸ்லாம் டிவோஷனல் சாங்ஸு சிங்கர்ஸோட எங்களுக்கு எப்படியெல்லாம் லிங்க் வந்திருக்கு பாருங்கள். அதுதான் காலம் வந்து எத்தனை மாயாஜாலங்களை நிகழ்த்தக்கூடியதுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு மேக்னெட் பாயிண்ட் மாதிரி நாங்கள் கொண்டாந்து வச்சுருக்கிறது ரேடியோ. அந்த ரேடியோங்கிற மேக்னெட்டை நாங்கள் கொண்டாந்து வச்சதால தான் நானும் அஸ்கர் சாருமே சேர்ந்து அந்த மேக்னெட்டை தான் முதல்ல வச்சோம். அதுக்கு பிறகு தான் எல்லாமே அந்த மேக்னெட்டுக்குள்ளே வந்தது தான் ஐமனாக இருக்கட்டும், ஸ்கில்நெட்டாக இருக்கட்டும், நேசம் ஸ்கூல் ஆஃப் மீடியாவாக இருக்கட்டும். இந்த காந்தத்தில் இரும்பு துகள்கள் ஒட்டி கொள்வது போல் அந்த பவர் வந்து எல்லாத்தையும் இழுத்து கொண்டாந்து இதில் ஒட்ட வச்சிருக்கு. அது அந்த மேக்னெட் பவர் வந்து கண்டிப்பாக ரேடியோ தான். நம்ம நண்பர்கள் தொடர்ந்து பேசலாம். நிறைய பேர் வேடிக்கை மட்டுமே பார்க்கணுன்னு வந்திருக்கீங்க. அவங்களுக்காக இது ஆடியோ மட்டும்தானே, பேசினா கூட போதும். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் சார். சொல்லுங்கம்மா. என்னோட பேட்டி வந்தது நம்ம இசைமுரசு எஃப்எம்ல. அது நான்லாம் பேட்டி கொடுக்குறேன். எத்தனையோ பேட்டிகளுக்காக கேட்கறதுக்கு எல்லாரும் ஈஸ்வரம்மாவோட பேட்டி எப்போ வரும், எஸ்பி பாலசுப்ரமணியம் இலங்கையில அவங்க போய் அங்க நிகழ்வு நடத்திட்டு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதை கேட்கறதுக்கெல்லாம் பெரிய பெரிய மகான்களோட பேட்டிகள்லாம் நம்ம கேட்கறதுக்கு லெஜெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்க அலைஞ்சு தெரிஞ்சவங்க. ஆனா காற்றலையில என்னோட குரல் வழியா ஒரு பேட்டி வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் நிகழ்ச்சி நான் கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி காலம் வந்துகிட்டு எங்கெங்கயோ நம்மளை கொண்டு வந்து இணைச்சு நம்மளை சேர்த்து கொண்டு வந்து வச்சிருக்குங்கிறதான் உண்மை. அது முதல் நான் பேட்டி கொடுக்கறப்போ எனக்கு என்னென்னமோ ஒரு உணர்வுகள், அவ்வளவு ஒரு உணர்வுகள் என்னைய நம்ம எல்லாம் ஒரு பேட்டி கொடுக்க தகுதியானவளா, நம்ம அந்த அளவுக்கு இருக்குமா, இறைவன் நம்மளை இதை கொண்டு செய்ய வச்சிருக்கானா அப்படின்னு எனக்குள்ள 1000 கேள்விகள், அதுக்குள்ள பதில்களும் எனக்குள்ள அதுக்குள்ளே இருந்தது. அது சொல்லணும்னா ஒரு சந்தோஷம் அந்த நாள் எனக்கு. அதுல பேராசிரியர் அஸ்கர் சார், அவங்க, நீங்க எல்லாரும், செக்கடி ஹமீது தம்பி, இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல நட்புகள் வந்துகிட்டு இணைஞ்சிருக்கு அப்படின்னாக்க இப்பவும் அதுக்கு சொல்வேன், வானொலிக்கு தான் நான் நிறைய நன்றிகளை சொல்வேன். நன்றி சார். நன்றி சார். பேசலாமா சார்? பேசுங்கம்மா. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன பிள்ளையில இருந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கறேன் அப்படின்னா ரேடியோ தான். அந்த ரேடியோ தான் என்ன ரேடியோ தான். அந்த ரேடியோ கேட்கல, ரேடியோ இல்லாத நாளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்றது அப்படின்னா, வந்துட்டு இன்னைக்கு காலையில வந்துட்டு புதா மேம் இருக்காங்களா, அவங்களுடைய பொண்ணுடைய நிகழ்ச்சி வந்து சார் போட்டிருந்தாங்க காலையில அதிகாலையில. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதிகாலையில ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இருந்தா டக்குன்னு நான் கூட கேட்டுட்டு இருப்பேன். அப்ப இன்னைக்கு காலையில அந்த லிங்க் தொட்டவுடனே அப்துல் ஹமீது சார் இலங்கையில உள்ளவங்க அந்த சாருடைய குரலை நான் கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு அப்படியே அந்த நாள் ஞாபகம் வந்ததே நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாடணும் போல இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, டெய்லி நம்ம வீட்டுல ஒடித்த குரல் அது வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் அந்த கேட்டு வளர்ந்த அந்த குரல். அந்த நண்பன் போலதான் இந்த ரேடியோ நம்மகிட்ட இணைஞ்சிட்டு இருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சாருடைய குரலே ஒரு எனர்ஜிக்கா இருக்கும், சூப்பரா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி மேம் சொன்ன மாதிரி நானும் அதை நான் வாரம் கண்டினியூவா கேட்பேன். இந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அதை ரொம்ப ஆர்வமா கேட்போம். நாங்க வந்து ஒர்க் பண்ணுவோம். நாங்க என்ன வேலை பார்ப்போம் அப்படின்னா, மட்டை இருக்குல்ல, தென்னை மரம் மட்டை, அந்த மட்டை வந்து ஒடிப்போம். அதுதான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தொழில் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்ப அதுக்கு எங்களுக்கு டைம் பாஸுக்கு இந்த ரேடியோ தான் சார், இலங்கை வானொலி தான்.
அதை வச்சு கரெக்டா அது கேட்கறது, நியூஸ் கேட்கறது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது இருக்கிறனாலதான் எங்களால அந்த ஒர்க்லேயே பண்ண முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை ஒன்றி போய் நான் இருப்போம் அதுல. அதே மாதிரி அப்பெல்லாம் எஃப்எம்னா கிடையாது இல்லையா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் எஃப்எம்னா வந்துச்சு. ஸ்லோன் தான் அதிகமா கேட்கறது, அவங்களுடைய அந்த தமிழ் அந்த கொஞ்சம் தமிழ் பேசுவாங்க இல்லையா, அதை கேட்கறது இனிமையா இருக்கும் அதெல்லாம். அதுவும் இல்லாம ஒரு சில டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சேனல் வந்து கரெக்டா வராது. அப்ப எங்க அம்மா ரொம்ப நேரம் நின்னுட்டு அதை வந்து அப்படியே கரெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ஷன் பண்ணி கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காருவாங்க அந்த ஒர்க்லயே. நாங்களாம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ரேடியோ கேட்டாதான் நமக்கு வந்து அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறக்காக அந்த மாதிரி செய்த காலங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து படிப்பறிவுலாம் கிடையாது, ஆனா அனுபவம் தான். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ரேடியோலயே நியூஸ் எல்லாம் கேட்டு நிறைய நாலேஜ் அவங்க வளர்த்துக்குவாங்க. நம்மளாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம், அம்மா அந்த அளவுக்கு படிக்கலைனாலும் நிறைய நாலேஜ் அவங்க வந்து வளர்த்துக்கிட்டாங்க. நிறைய சொல்லுவாங்க, இது அப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரோக்ராம்னா அந்த பாட்டு சொல்லி இந்த படத்துல வந்து இந்த பாலசுப்ரமணியன், மனோஜ் சித்ரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அந்த பாடியோட பாட்டெல்லாம் சொல்லுவது ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமாவும் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும் அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு. அதே மாதிரி நானும் ஒரு கட்டுரை வந்து எழுதி போட்டிருக்கேன், அதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதான் ரேடியோ அப்படின்னு சொன்னாலே ஒரு குதூகலம் தான். ரேடியோ அப்படின்னாலே அதே மாதிரி பஸ்ல இப்ப ஏறி உட்காந்துட்டாலே பாட்டு போட்டா அந்த பிரயாணத்துல போகும்போது சரி செமையா அந்த டிராவல் வந்து நமக்கு ஒரு அலுப்பே தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா விவரம் தர நாள்ல இருந்து இன்று வரைக்கும் நான் வானொலி கேட்டுட்டு இருந்தது எனக்கு பிடித்தமான ஒன்று அப்படின்னா வானொலி தான். நான் அந்த சின்ன பிள்ளைல இருந்து இன்று வரைக்கும் பாட்டு கேட்கறது எனக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. அன்றைய இலங்கை வானொலியில கேட்ட ரசிகைகள்ல நானும் ஒருத்தியா நான் வந்து இருந்துட்டு இருக்கேன். அப்பதான் அந்த பாட்டு பாடணும் போல எனக்கு வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய பெட்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ரேடியோ பெட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பெரிய பெட்டியா இருக்கும். அந்த மாதிரி ரேடியோ தான் எங்க வீட்டுல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாட்டு போடும்போது என்ன பண்ணுவேன், யாருக்குமே தெரியாம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரூம்குள்ள போய் நின்றுட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். அது என்னமோ எனக்கு இயற்கையாவே அது வந்தது. அந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நானா டான்ஸ் ஆடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்பதான் நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம், அப்புறம் ரேடியோ பாட்டு போடும்போது நான் ரூம்ல டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்க மாமா வெளிநாட்டுல இருந்தாங்க. அப்புறம் அங்க வந்து டேப் ரெக்கார்டும் ரேடியோவும் சேர்த்து கொடுத்து அனுப்புனாங்க. அப்ப வரும்போதுதான் நம்ம ரேடியோலாம் கொஞ்சம் நேரம் தானே டைம், நம்ம வந்து ஃபுல் டே ஓடாது இல்லையா. அப்ப அந்த டைம்ல அந்த டேப் ரெக்கார்டு போட்டு அந்த டேப் போட்டு அதை கேட்கற மாதிரி அந்த ரேடியோ வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா அந்த ரேடியோ வந்து கொஞ்சம் சின்னதா அந்த செவ்வக வடிவுல ஒரு எஃப்எம்னா வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேடியோ தான் வந்து அந்த வானொலி பெட்டி மட்டும் தான் வந்துச்சு. அப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். பல்சுவை நிகழ்ச்சிகள், அப்புறம் பெண்களுக்கு உண்டான மருத்துவத்தை பத்தி சொல்லுவாங்க அந்த ரேடியோல. அப்புறம் அனைவருக்கும் உண்டான பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம்லாம் நல்லா செமையா கேட்கறதுக்கு. ஏன்னா டிவி பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுனா ஒர்க்கு நடக்கவே நடக்காது. ஆனா ரேடியோ கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரேடியோ கேட்டுட்டு நம்ம வேலையை செவ்வன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கலாம். அது மாதிரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரவீந்திரன் பாட்டு சொன்னோமா, அதே மாதிரி டீ கடை, ஹோட்டலு சொல்லிட்டு அதிகாலையில இருந்து இரவு முழு என்ன பண்ணுவோம், ரேடியோ ஒழிச்சுட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு பேருந்துல ஏறிட்டோம் அப்படின்னா ஒரு பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு டிரைவருக்கு ஒரு களைப்பே தெரியாம இருக்குது அப்படின்னா அதுவும் அந்த வானொலி மட்டும்தான். நைட்ல இருந்து இரவு வரைக்கும், இரவுல இருந்து பகல் வரைக்கும். இப்ப நைட் டிராவல் பண்றாங்க, டிரைவர் போயிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் கூட வர்றது அந்த பாட்டு தான். பஸ்ல உள்ளவங்க எல்லாமே தூங்கிடுவாங்க. ஆனா அந்த பாட்டை கேட்டு அவர் என்ன பண்ணுவாரு, பயணம் பண்ணிக்கிட்டே போவாரு. பாட்டு இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வந்துடும், போர் அடிச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு இதுனா அந்த வானொலி ஒண்ணு மட்டுமா தான் இருக்கும். அதே மாதிரி எங்கும் வானொலி எதிலும் வானொலி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி சார். ரொம்ப சிறப்பாக சொன்னீர்கள். பழைய காலத்துக்கே சென்ற ஒரு உணர்வு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த பாட்டு கேட்டால் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தோணும். ஆடணும்னு நினச்சிங்கன்னா ஆடிடணும். ஆசைகளை வந்து ரொம்ப அடக்கி வச்சோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்படிதான் சார் ஆடி மதுரசால அடி வாங்கல சார், அதெல்லாம் மறக்க முடியாது சார். அந்த மாதிரி எல்லாம் அப்படி ஆடாம அப்படியே அடக்கி வச்சிருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வயசாகி ஆடிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். சின்ன வயசுல இல்ல சார் அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நானா தான் ஆடுவேன். டான்ஸ் எல்லாம் யாரும் கத்து கொடுக்கல, நானா ஆடிட்டே இருப்பேன். அப்போ வந்து எங்க ஊர்ல வந்துட்டு வேற படிச்சது ஹைஸ்கூல் படிச்சேன். அப்ப பிரைமரியில நான் போய் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் போனேன். அந்த ஸ்கூல்ல இருந்த மேம் சொன்னாங்க, நீனே ஒரு பாட்டுக்கு ஆட் பண்ண சொன்னா, சரி தான் இன்ட்ரெஸ்டாவும் டான்ஸுக்கு கேப்டன் பிரபாகர் ஆட்டமா தேரோட்டமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டேன்.
அதை நான் சொல்லி ஆகணும் உங்ககிட்ட. அந்த அனுபவத்தை நல்லா ஆடும், நல்லா ஸ்டேஜ்ல ஆடிட்டேன். ஆடிட்டோம்னா பள்ளிவாசல் இருந்து அஜரத் வந்து பாத்துருப்பாரு போல, பாத்துட்டாரு. பாத்துட்டு நான் வந்து பாத்துட்டு பிள்ளைங்க எப்பறம் சொல்லிட்டாங்க, வந்து போச்சு போச்சு அஜரத் வந்து பார்த்தாங்க, நீ வந்தனா வெளுத்து கட்டிடுவாங்க அப்படின்னாங்க. நான் 1 வாரம் 10 நாள் சுத்தி சுத்தி வர பள்ளிவாசல் போகாமே இருக்கேன். போகாமே இருக்க பயந்துகிட்டே. அப்புறம் என்ன பண்ணேன், போய்த்தான் ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் சொன்னாரு, நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற, நீ எங்க வந்து ஆடுற, நீ படிக்கிறதுல போய் ஆடினாலும் பரவாயில்ல, இங்க வந்து எதுக்கு நீ ஆடுற, அதுவும் இந்த காலத்தை ஆடின, இந்த காலத்தை ஆடிச்சான்னு சொல்லிட்டு காலையும் அடி போட்டா இருந்த அஜத்து. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதே மாதிரி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்க அத்தா பிறந்த ஊர் தான், இருந்தாலும் தெரியாது நான் யாருன்னு சொல்லிட்டு. உடனே எங்க அத்தா பேர் நூறு முகமது அங்கதான் இப்படி ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸா அந்த டான்ஸ் வந்து எனக்கு அந்த ஒரு அனுபவம். அதே மாதிரி பசங்க ஃபுல்லா நான் போட்டு அந்த பாட்டை தான் பாடி பாடி ரொம்ப கலாய்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதான் மறக்க முடியாத அனுபவம் சார். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது நம்ம நண்பர்கள் வணக்கம் பேசலாம். வணக்கம் பேசுங்க சார். பேசுங்க. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தன்சிலா ஃப்ரோஸ். காயமொழியிலேருந்து பேசுறேன். எனக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமா ஞாபகப்படுத்துறது என்னோட வாப்பாவை. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. அதிகமா வந்து ரேடியோ வச்சு பாட்டு கேட்டது. நான் வந்து 90s கிட்ஸு. ஸோ அதனால எங்க வாப்பா வந்து எங்க வீட்ல வந்து அப்பங்காலங்கள்ல தெருவுல ஒருத்தவங்க வீட்ல மட்டும்தான் அந்த டிவி அந்த மாதிரி உண்டு. எங்க தெருவுலயே ஒருத்தவங்க வீட்ல மட்டும்தான் ஆண்டனா வச்சு டிவி உண்டு. ஸோ வாரத்துல அந்த ஒளியும் ஒளியும் அந்த வாரத்துல ஒரே ஒரு மூவி இந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருந்தது வந்து ரேடியோ தான். ஆனா எங்க வீட்ல பெரிய ஸ்பீக்கர் அந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் அதெல்லாம் வாப்பாக்கு வந்து அந்த இதுனா ரொம்ப பிடிக்கும். அதிகமா நிறைய பாட்டு அதே மாதிரி ஒரு நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னாலே எங்க வீட்ல எங்க அப்பா அந்த ஸ்பீக்கர் எடுத்து வெளியில வச்சிருவாங்க. அப்போ தெருவுலயே வந்து அப்போ பெருநாள் வந்துட்டு அப்படின்னா அனிஸ் பாப்பா வந்து பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி எங்க அக்கா பேர் அனிஸா, அனிஸ் பாப்பா பாட்டு போடுவாங்கன்னு அவ்வளோ ஒரு இதா இருக்கும். அதிகமா வந்து என்ன வந்து ரேடியோ அப்படி என்னாலே எங்க பாப்பாவை தான் எனக்கு அது நிறைய நினைவுபடுத்தும். நிறைய அப்ப எங்க வீட்ல மைக்கெல்லாம் உண்டு. மைக்ல ஓதுங்க அந்த குரான் ஆயத்துக்கள் அல்ஹம் சூராலாம் ஓதுங்க கேட்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நிறைய அனுபவங்கள் வந்து நான் ரேடியோல கேட்டிருக்கேன். நிறைய படங்களோட அந்த பழைய பாடல்கள், இந்த 90ஸ்ல உள்ள பாடல்கள் எங்க பாப்பா நிறைய பாட்டுலாம் வந்து டைரியில அந்த மாதிரிலாம் எழுதி வைப்பாங்க. இந்த மருமகனே மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிவண்ணனும் மன்சூர் அலிகானும் ஒரு படத்துல பாடுவாங்களா, அந்த என்ன கம்புஞ்சோறு வேணுமா கேப்ப சோறு வேணுமா ஏதோ ஒன்று கேட்பாங்களா. அந்த பாட்டெல்லாமே ஃபுல்லா எங்க பாப்பா எழுதி வைப்பாங்க. நிறைய கேசட்டு நிறைய பாடல்கள் பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ரேடியோ வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு கத்துருக்கேன். ஆனா நாங்க ரேடியோ இப்போதைக்கு அப்போ ரேடியோ எங்க வீட்டுல இருக்கு, நான் அதிகமா யூஸ் பண்ணதில்ல. இன்னொன்னு என்னன்னா சாருக்கு, பிரபாகரன் சாருக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஆன்லைன்ல ரேடியோங்கிறதே எனக்கு சார் கிளாஸ் அட்டன் தான் எனக்கு ஆன்லைன்ல ரேடியோ இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியும். ஆன்லைன்லயே ரேடியோக்கள் இது பண்ணணும்னு அப்பத்துலேருந்து நேசகானம் இதை வந்து நான் கேட்டிருக்கேன். எங்க நான் ட்ராவலுக்கு போனாலும் வெளியில போகும்போது அந்த சாங்ஸ் இந்த இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு இதா இருக்கும். பாட்டு கேட்கறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த டிராவலில பாட்டு கேட்கறது, காலேஜ் டைம்ல காலேஜ் பஸ்ல எல்லாம் போகும்போது அந்த பாட்டு கேட்கறது, உண்மையில அது வந்து ரொம்ப அது ஒரு தனி ஒரு சந்தோஷமா இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் சொன்னாங்களா, அந்த மாதிரி எனக்கும் டான்ஸுங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானும் வந்து சின்ன பிள்ளையில நிறைய டான்ஸ் ஆடியிருக்கேன். அவங்க சொல்ற மாதிரி தனியெல்லாம் நான் நிறைய டான்ஸ் ஆடியிருக்கேன். காலேஜ் எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் கூட. ஆனா எங்க அம்மாக்கெல்லாம் அது தெரியல. அவங்க அன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வரல. அப்படிலாம் நான் டான்ஸ்லாம் ஆடியிருக்கேன். ஆனா வந்து பாட்டு அப்படிங்கிறது வந்து இது ஒரு தனி உலகத்துக்குள்ள கொண்டு போகும். நிறைய பொது விஷயங்களையுமே நான் கேட்டிருக்கேன். சார் கிளாஸ் மூலியமா அந்த ஆகாசவாணி அந்த இது வந்து அந்த வாட்ஸ்அப்ல அந்த செய்திகள் வந்து தினமுமே எனக்கு ஆல் இண்டியா ரேடியோட நியூஸ் வந்து லிங்க் மூலியமா யூடியூப் லிங்க் அந்த மாதிரி ரெகுலராகவே இப்போ வரைக்குமே வந்துட்டு இருக்கு. அந்த செய்திகளையும் நியூஸையுமே நான் அடிக்கடி வாட்ஸ்அப் ஃபோன் மூலியமாவே நான் கேட்டுட்டு இருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார். இதே மாதிரி நீங்களும் அஸ்கர் சாரும் இந்த அளவுக்கு ரேடியோவுக்குள்ள இவ்வளோ ஒரு ஃபீல்டு இருக்கும், இந்த அளவுக்கு ரேடியோ வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதே நான் அந்த கிளாஸ்ல எல்லாமே இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கும் அஸ்கர் சாருக்கும் நீங்க எல்லாருக்குமான அந்த உறவு வந்து என்னைக்குமே இதே அன்பும் இதே பாசத்தோட
இதே ஒரு ஒரு குடும்பமா நாம எப்பவுமே இதே அன்போட பாசத்தோட நம்ம இருக்கணும்னு நான் ரொம்ப துவா செஞ்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்களை இந்த பொது இடங்கள்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இருந்தேன்னா இந்த கிளாஸஸ்லாம் நான் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதாவது எங்க பாப்பா சொல்லுவாங்க, காலம் அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ அது வந்து நல்லது. அதாவது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஊட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு இன்னுமே ஒவ்வொரு விஷயமும் நான் செய்யும்போது எங்க அப்பா சொன்ன அந்த விஷயங்கள் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். குண்டு சட்டிக்குள்ள எதையுமே கத்துக்கணும். எதையும் புதுசு புதுசா கத்துக்கிறதுல நம்ம கல்விக்கு கரையில கற்பவர் நாள் சில அப்படிம்பாங்க. கல்வி கத்துக்கிறதுக்கு வயதோ இல்ல ஒரு அனுபவமோ வயதுங்கிறது தடை கிடையாது. எந்த வயசுலயுமே எல்லாருமே கத்துக்கலாம். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கிளாஸ்ல இவ்வளோ ஒரு ஏஜ்டான பர்சன் இவங்கள ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு 30 above 40 above இருக்கிறவங்க இவ்வளவு ஆர்வத்தோட கலந்துக்கிறாங்க. அதுவும் இந்த ஆர்வத்தோட அந்த விஷயங்களெல்லாம் அவங்க செய்யறாங்கும் போது நம்ம அதை விட அதிகமா செய்யணும். நம்மளால வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிறது வந்து தானாவே அந்த அளவுக்கு தோணுது. உண்மையிலே எல்லாருக்குமே நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கணும்னு நான் உண்மையிலே ரொம்ப துவா செஞ்சுக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நிறைய முன்னேற்றங்களை நீங்க தந்திருக்கீங்க சார். உண்மையிலே நான் எதை இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் தேடி அலைஞ்சனோ அதை வந்து பிரபஞ்சமே அல்லாஹ் உங்க மூலியமா எனக்கு இந்த இதை எனக்கு தருவோம், அந்த ஹிதாயத்தை எனக்கு தந்திருக்காங்கிறது நான் நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஜஸாக்லா ஹைர் சார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி நன்றி தன்சிலா. இதே போல் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்குது, அது தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்த நண்பர்கள் நிறைய பேர் இன்னமும் வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கீங்க. நேரம் குறைவாக இருப்பதால் சீக்கிரம் மற்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வானொலி நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்போவுமே வந்து ஆண்கள் தான் டாமினேட் பண்ணுவாங்க, இன்றைக்கெல்லாம் விட்டு கொடுத்துருக்குறாங்க மகளிர் தினம் மாதிரி. அதனால் நிறைய லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி வானொலி தொடர்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. முக்கியமா சார் அவங்கவுங்க எப்படி தனிச்சு தன்னோட சந்தோஷங்களை வந்துட்டு வெளியில வந்துட்டு பகிர்ந்திருக்காங்க. அதுதான் இங்க சந்தோஷமா இருக்கு. அவங்க முபீனாவா இருக்கட்டும், அவங்க தன்சிலாவா இருக்கட்டும், மதரசால அடிவாங்க வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எல்லாமே எவ்வளவு உள்ள அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இன்டெக்ட் பெண்கள் வந்துட்டு பாவம் தான், பல விஷயங்கள்ல அவங்களால வெளியில வர முடியாது. ஆனா அதை மீறி இந்த உங்களோட நிகழ்வுகள்ல இவ்வளவு தூரம் வந்து சொல்ல வந்திருக்கிறதே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வழின்னு தான் நான் சொல்லுவேன். பயணம் நல்ல பயணத்துல நம்ம பயணிக்கிறோங்கிறது இதனால இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சார். நான் வந்து ஒரு டிப்ரெஷன்ல மாத்திரை மெடிசன் எடுத்துட்டு இருக்க ஒரு பேஷண்ட் சார். நான் இப்போதைக்கு தூக்க மாத்திரை போட்டாதான் என்னால தூங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட். ஆனா இங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ரிலீஃப் சார். எனக்கு நிறைய ரொம்ப ரிலீஃப், ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இதுல கட்டுரை சுட்டு விரல்ல வந்து என்னுடைய அது என்ன சொல்றது, சுட்டு விரல எழுதிட்டு இருக்கேன்ல இப்ப என்னுடைய சின்னஞ்சிறு வயது நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்படுவேன். எழுதுறது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பழைய காலத்து ஞாபகமா எடுத்து கொண்டு வரதுனால இதுல நான் ரொம்ப டிப்ரெஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறது நான் ரொம்ப நன்றி. அது வந்து அந்த இதுல நான் பங்கெடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்கிறது. நீங்க பாராட்டுறீங்களா இல்ல திட்டுறீங்களானே தெரியல. என்ன இல்ல சார், பாராட்டுறேன் சார், பாராட்டுறேன் உங்களையும் அஸ்த சாரி நாங்க பாராட்டுறோம் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா என்னங்க மேம் இவங்க எப்படி சொல்றாங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா நான் முன்னெல்லாம் தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும். ஆமா சார், நான் உங்க கிளாஸ்க்கு வந்தாலே தூக்கி இல்ல அப்படி நான் சொல்லல. இப்பவும் நான் டிப்ரெஷன்ல தான் மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து நான் எப்படி சொல்றதுன்னா இதுக்கு ரிலாக்ஸா இருக்கு. இந்த கிளாஸ்ல நான் அட்டன் பண்றதுனால எனக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்தினால ரொம்ப நான் டிப்ரெஷன் இருப்பேன். இந்த கிளாஸ் டெய்லி எனக்கு 7 மணி ஆயிடுச்சுன்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும். இதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் இல்லையா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், இப்ப மனசுட்டு நாங்க பேசுவோம், இதுவே எனக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நிகழ்வு தானே. அதைத்தான் சார் சொல்றேன். ரொம்ப நாங்க பாராட்டுறோம் சார். ஓகே சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பிரபாகரன் சார். வணக்கம் கலீல் ரஹ்மான். உங்களை தான் இன்னைக்கு தொகுப்புரை விடணும்னு சொன்னேன்.
இல்ல சார், இன்னைக்கு நானும் ஆபீஸ் டியூட்டில இருந்தேன். இப்பதான் முடிச்சுட்டு நான் வாக்கிங் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே அப்படியே வாக்கிங் போய்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கேன். முழுக்க முழுக்க பெண்கள் பகுதியாவே போயிருச்சு அப்படிங்கறதுக்காகத்தான் நான் உள்ள வர மாதிரி இருந்துச்சு. அனைவருக்கும் உலக சர்வதேச வானொலி தின வாழ்த்துக்கள். சிறப்பான நினைவலைகளை அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது இந்த சப்ஜெக்ட பத்தி இன்னைக்கு இருக்க இந்த 2K கிட்ஸ்ட கேட்டா இருக்கலாமா நீங்க டைம் ஒதுக்கி பேசுவீங்கிற அளவுக்கு தான் இது இருக்கு அவங்களுடைய இன்றைய சூழ்நிலை. ஆனா அந்த 60, 70, 80கள்ல பிறந்தவங்களுக்கு தான் அந்த வானொலியுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அது ஒரு அழகான ஒரு பொற்காலம். அந்த வானொலிக்கு எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு தெரிந்தவரை 90களில் அதிகபட்சமா எங்க வீட்டுல ஒரு ஆடம்பர பொருள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ரேடியோ தான். எங்க அப்பா தொடச்சு வைக்காத நாளே இல்ல, அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய சைக்கிளுக்கும் அந்த வானொலிக்கும். அது நேஷனல் பானாசோனிக்னு சொல்லுவாங்க அப்பா. அதாவது நேஷனலும் பானாசோனிக்கும் ஒன்னா பார்ட்னர் இருந்த ஒரு காலகட்டம், ஹீரோ ஹோண்டா மாதிரி. அப்ப அந்த இதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த ரேடியோவுக்கு. எங்க வீட்டுல இருந்த ஒரு இது நிறைய இருக்கு அதை சுத்தி. நான் அது எங்க தாத்தா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேடியோ என்னாலதான் செட் பண்ணி தர முடியும். ஆண்டனாலாம் வச்சு அப்பயே நான் ஈஸி இன்ஜினியரா நானே ஃபீல் பண்ணிக்குவேன். அதாவது என்னால மட்டும்தான் அந்த ஆண்டனாவை கரெக்ட் பொசிஷன்ல வச்சு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு நான் செட் பண்ணி கொடுத்து அவங்களுக்காக அந்த ஈவினிங் அந்த செய்தி நேரத்துல எல்லாம் கொடுக்கறது அது ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னும் இப்ப நீங்க பேசுறப்பதான் அதெல்லாம் ஞாபகத்துக்கே வருது எனக்கு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நினைவுகள் அதெல்லாம். அதே போல நான் இன்னைக்கு இந்த இதை பத்தி பார்த்தப்ப இப்ப நான் தான் 2-3 விஷயத்த நான் கவனிச்சேன். அதாவது ஆங்கிலேயர்கள் நமக்கு என்னதான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் அவர்கள் செய்த சில நல்ல விஷயங்கள்ல எப்படி அவங்க சாலை வசதிகள் கொடுத்தாங்களோ, ரயில் போக்குவரத்து அமைச்சு கொடுத்தாங்களோ, மின்சாரத்தை அமைச்சு கொடுத்தாங்களோ, அதே போல ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க நமக்கு தந்ததுல ஒரு பெரிய விஷயம் இந்த வானொலி. அதே போல இந்த வானொலி ஃபர்ஸ்ட் நான் எங்க வந்துச்சுன்னு சொல்லி நான் சர்ச் பண்றப்ப ஃபர்ஸ்ட் மும்பைல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1938 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்கத்தா, 3வது இடமா சென்னை இருந்திருக்கு. சோ அதெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே போல நாங்க அதிகமா கேட்டது எல்லாரும் சொன்னது போலதான் இலங்கை வானொலி. அந்த காலத்துல அதிகமா என்னுடைய காதுகளை இந்த LTT பத்தின அந்த செய்திகள் அதிகமா வரும். அது அப்புறம் தெரியும் இந்த செய்திகள் இலங்கையில இருந்தா நமக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள். அதே போல அருமை அண்ணன் PH அப்துல் ஹமீத் அவங்களுடைய அந்த குரலா இருக்கட்டும். அதே போல பாடல்கள் அதிகமா ஒழிக்கிறது இவங்க TM சௌந்தரராஜன் அவருடைய குரல் அதிகமா பாடல்கள்ல இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். நான் 2008ல நினைக்கிறேன் PH அப்துல் ஹமீத் அவங்களை சந்திச்சப்ப அதான் சொன்னாங்க. நான் ரொம்ப சிலாகித்து சொன்னேன், உங்களுடைய அந்த குரல்களை கேட்டு வளர்ந்த தலைமுறையில அதுவும் உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல பெரிய ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டோம் அந்த டைம்ல. சோ மறக்க முடியாத ஒரு நினைவுகள். அதே போல சில இடங்கள்ல நம்ம சில சாங்ஸ் கேட்போம். அதாவது சில பாடல்கள் இன்னைக்கு நிறைய பேர் அதை குறிப்பிட்டு சொன்னாங்க இல்லையா? பாடல்கள் நாங்க அதுலதான் கேட்டோம் அப்படின்னு. சில பாடல்கள் சில இடங்கள்ல ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சில பாடல்கள் நான் கேட்கறப்பெல்லாம் எனக்கு அந்த ரேடியோட ஞாபகம் இன்னமும் வரும். அதாவது நான் அந்த பாடல்களை கேட்டாவே எனக்கு அந்த ரேடியோ பேட்டி மட்டும்தான் கண்ணுக்கு வரும். அதே அதுல பாத்தீங்கன்னா இந்த உன்னை காணாத கண்ணும் என் கண்ணல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அப்புறம் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு, அதெல்லாம் ரேடியோல கேட்டா மட்டும்தான் அது அழகு. அதுக்கு அந்த பாட்டுக்கு அழகு அந்த ரேடியோல கேட்கறதுதான். அதே போல நான் மலரோடு தனியாக ஏன் இங்க வந்தேன். ஆனா இன்னைக்கும் நான் கேட்பேன் சார் அதெல்லாம், அந்த சாங்லாம் அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அது வாராயோ எண்ணிலாது கேளாயோ எங்கள் கதையோ. அதாவது நான் இப்பெல்லாம் அந்த சாங் கேட்டா என் ஒய்ஃப் அப்படியே பக்கத்துல பாப்பாங்க, உங்க டேட்டா பத்தி சொல்லுங்க, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் என் கூட சண்டைக்கு போவாங்க. இனிமே பெட்ரூம்குள்ள இந்த சாங் ஏதாவது கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு 2K கிட்ஸ் இருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா ஒரே விஷயம் நல்லதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்தையும் பார்த்து நம்ம வளர்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை என்னைக்குமே அந்த கர்வம் 80க்கு அப்புறம் பிறந்த அந்த மக்களுக்கு அந்த 2096 வரைக்குமே பிறந்த அந்த மக்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்தவங்கடா அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே சிறப்பான நினைவுகள். சோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சர்வதேச வானொலி தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இன்னும் சவரோல் யாராவது பேசுறதுதான் சொல்ல முடியுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். ஏன்னா அஸ்கர் சார் 9 o'clock இந்த கிளாஸ் முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா 1.5 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். சோ மக்கள் இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம் சார். வணக்கம் சார். ஹலோ சார், அனைவருக்கும் வணக்கம் சார். கேக்குதா? நான் பேச கேக்குதா சார்?
கேக்குதா சார்? கேக்குது உங்களுடைய. சார் வணக்கம் சார். இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். இந்த ஆடியோ வந்து பாட்டு, ஆடியோ சிக்னல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னைக்கு தலைமுறையில் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தெரியாத ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்குது. ஆனா அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே ஆடியோ தான் சார். இன்னைக்கு நம்ம சொல்ல போனா அதனுடைய இப்போ டெக்னாலஜி வளர்ச்சியுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே ஆடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா நம்ம சிக்னலுமே ஆடியோ ஃபார்மேட்ல தான் வரும், வேவ் ஃபார்ம்ல. அந்த மாதிரி எங்க வீட்டு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஆடியோ பிரியர்கள் சார். சிலோன் ரேடியோ கேட்கறது, நியூஸ் கேட்கறது. எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா கலீல் ரஹ்மான் பாய் அவர்கள் சொன்ன மாதிரி நேஷனல் பேனாசோனிக், அது மாதிரி நேஷனல் எக்கோன்னு சொல்லி ஒரு வால்வு ரேடியோ, பெரிய ரேடியோ இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளாம் தொட முடியாது, வீட்டில் சத்தம் போடுவாங்க. அந்த மாதிரி வச்சு அது இன்னும் அந்த ரேடியோ இருக்குது. அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இன்னும் பாடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் அந்த காலத்து இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர்ல வந்து நம்ம நேஷனல் பேனாசோனிக் அவர் சொன்ன மாதிரி. அப்புறம் பிலிப்ஸ், அது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வசதி குறைவான பார்த்தீங்கன்னா டெல்லி செட் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ்ல டைகர், பிலிப்ஸ்ல கமாண்டர்னு ஒரு செட் வச்சிருப்பாங்க. அப்பவுமே அது 1000 ரூபா அந்த செட்டப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைவான ஆட்கள்லாம் வந்து டைகர்னு ஒரு செட் வச்சிருப்பாங்க. சின்ன கையில வச்சு ரேடியோ கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது சார். அதெல்லாம் ரொம்ப ஒரு பொற்காலம் தான் சொல்லணும் சார். இந்த வளர்ச்சி வந்து அந்த காலகட்டத்தில் எடுத்து போனது வந்து ஆடியோ வச்சு தான் இப்போ இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சார். நிறைய நம்ம இந்த குரூப்ல இருக்கவங்க ரொம்ப அருமையான முறையில் அழகா பேசினாங்க. நல்ல அருமையான நிகழ்ச்சி நடந்துருக்கு சார். நல்லபடியா எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார். நன்றி அப்துல் காதர் சார். சார் வணக்கம். நினைவுகள் சொல்லுங்க சரவணன் சார். ஒன்றும் இல்லை. அப்போ வந்து வானொலியில் மதிய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில ஒளிச்சித்திரம்னு ஒரு முழு படத்தை வந்து ஒரு ஒளி தொகுப்பாக கொடுப்பாங்க. அது வந்து இன்னைக்கும் உண்டு அது. ஆனால் அதை வந்து இப்பெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை, அதுக்கான நேரங்கள்ல. ஏன்னா டிவி நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிடுது. ஆனா அந்த ஒளிச்சித்திரங்கள் கேட்கும் போதும் சரி, அந்த சமயத்துல பாடல்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில மதிய நேரத்துல ரொம்ப அருமையான பாடல்கள். அது காலை நேரத்துல அந்த மாதிரி பாடல்களை போடும்போது எனக்கு ஒரு நினைவுக்கு வருது. நான் போய் பாட்டு புக்கை போய் திருப்பாதிரிப்புலியூர்ல ரயில்வே கேட்டுக்கிட்ட ஒரு நாகூர், அவர் பேரு நல்ல பேரு, அவர்கிட்ட தான் இன்னைக்கும் வச்சிருக்காரு. அவரு நான் குழந்தையா இருக்கும்போது வாங்கினதுல இருந்து அவர்கிட்ட போய் பாட்டு புக்கை வாங்கிட்டு வந்து கையில வச்சுப்போம், இல்ல டைரியில எழுதி வச்சுக்கிட்டு இந்த பாட்டு ஓடும்போது அந்த பாட்டை இதுல பார்த்து பாடி பார்க்கறது. அப்ப அந்த பாடி பார்க்கும்போது அந்த ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. எங்கெங்கு நீ சென்ற போதும் அங்கெல்லாம் என் நெஞ்சம் தேடும் ஆனந்த கீதம் ஆரம்பமாகும் காலங்கள் தோறும். இது போல அப்பதான் அந்த புது புது அர்த்தங்கள், அப்புறம் அந்த ஒரு கிளி உருகுது உரிமையில், இது மாதிரி பாடல்கள்லாம் அந்த பாட்டை கேட்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு என்னன்னா வானொலி பெட்டியில கேட்ட அந்த நினைவு வந்து இன்னைக்கும் நம்மளாலையும் ஒரு பாட்டு பாட முடியும், நம்மளாலையும் ஒரு பாட்டை, அந்த கவிதையை பாடல்களை ரசிக்க முடியும், பாடல் வரிகளை கேட்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஊட்டமாக கொடுத்தது அந்த வானொலி தான் அன்னைக்கு. ஏன்னா அது மாதிரி பாடல்கள்லாம் இன்னைக்கும் வந்து நம்ம வந்து தேவதை இளந்தேவி அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி பாடல்களை நம்ம வந்து எங்கேயும் போய் கேட்க முடியாது. டிவியில ஒளிச்சித்திரம் தான் போடுவாங்க, டிவியில வந்து ஒளியும் அப்படி வரும். ஆனா இதுல வந்து பாடல்கள் வந்து மெல்லிசை பாடல்கள், பிடித்தமான பாடல்கள், அந்த பாடலுக்கு முன்னாடி அது எப்படி உருவான வரலாறை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த பாடல் வந்து மனசுல பதிஞ்சிரும். இப்ப இந்த பாடல்கள்லாம் நான் பிறக்கும் போது இருந்த பாடல்களா இருக்கும். ஆனா அந்த பாடல்களை நாம இன்னைக்கும் 50 வயதை கடந்தும் வந்து பாடுறோம் அப்படின்னா அந்த மனசுல பதிஞ்சு இந்த வரிகள் வந்து இன்னைக்கும் ஒரு நினைவா வர்றதுக்கு காரணங்கள் இந்த வானொலி தான். அந்த வானொலினால நம்ம வந்து புகழ் பெற்றிருக்கிறோம், அந்த வானொலியால நாம வளர்ந்துருக்கோன்றதுதான் நிதர்சனமான உண்மை அது. அப்ப நிறைய பாடல்களை இது மாதிரி பாட்டு புக்கை வாங்கிட்டு வந்து எழுதி, எஸ்பிபி பாட்டுனா ஒரு புக்கு வாங்கிக்கிறது ஒரு 5 ரூபா 8 ரூபான்னு இருக்கும். ஜேசுதாஸ் புக்கு, அதுல இந்த பாடல் எப்போ ஓடுதோ அந்த சமயம் பார்த்து அந்த பக்கத்தை பெரட்டி அந்த பாடலை இப்படியெல்லாம் பாடுறாங்களா, இந்த இடத்துல 2 போட்டுக்கணும், இதுல பல்லவியில 2 முறை போடணும், இந்த வரியில 2 போடணும், இந்த வரி இது வந்து திருப்பி வருது. பாட்டு புக்கெல்லாம் வச்சு நம்ம வந்து வச்சிருக்கோம். இளையராஜா பாடல்கள்னு தனியா அது ஒரு அழுக்கு ஒரு சாணி பேப்பர் மாதிரி ஒரு இதுல வரும், ஆஷ் கலர்ல பேப்பர்ல இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே செல்போன்ல எந்த பாட்டை
தட்டினாலும் உடனே லிரிக்ஸ் யார் எழுதுனாங்கன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் அந்த பாட்டை பார்த்து படிச்சு அந்த புக்கை கையிலே எடுத்துட்டு போறது, பாட புத்தகம் படிக்கும்போது பாட்டு அங்க ஓடும். பாட புத்தகத்த வச்சுக்கிட்டு படிக்க சொல்லி அப்பா சொல்லியிருப்பாரு. வாசல்ல திண்ணையில உட்காந்துருப்பேன் நான் ஒரு வீட்ல. அப்ப அந்த பாட்டு ஓடும்போது நம்ம மனசு தானாவே அந்த காது அதனால தான் அந்த ஜன்னல் வழியாக அந்த ஒலி அலை நம்மை மாற்றி விடுகிறது அப்படின்னு சொன்னது. என்னன்னா அந்த காற்றின் வழியாக அந்த ஒலி அலை வரும்போது நம்மளுடைய கவனத்த திசை திருப்பி பாடத்த படிக்கிறதுக்கு பதிலா பாட்ட படிச்சுட்டு இருப்போம். அப்ப வந்து என்னடா அங்க படிக்கிற? என்னடா படிக்கிறியா? பாடுறியாடான்னு கேட்பாங்க. நீ இங்க சத்தம் கேட்குது. பக்கத்து வீட்ல பாட்டு போட்டுருக்காங்க. நீ உள்ளார போய் உட்காந்து படி. அப்படின்னுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம கவனத்தை சிதறடித்தது, கவனத்தை திசை திருப்பியது, நமக்கு மிகவும் பிடித்தமான பாடலை, அதை நாம நம்மளுடைய வாழ்க்கையோட அந்த பாடல்கள ஒருங்கிணைச்சு பார்ப்போம். அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. நம்ம ஒரு கற்பனையில இருக்கிறோம், அல்லது வேற ஒரு இதுல இருக்கோம்னா, அந்த இதோட இத வந்து இணைச்சு பார்ப்போம். வாழ்க்கையோட அந்த பாடல்கள இணைச்சு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத ரசிப்போம். அ பாடி பார்ப்போம். அதுதான் மெயினே. ஏதோ ஒரு விசேஷம், ஒரு காது குத்தி, கல்யாணம்னு போனா, "தம்பி நீ பாடுறா. இந்த பாட்டெல்லாம் பாடுறா. உனக்கு நீ தான் பாடுவியே நல்லா, பாடு. அந்த பாட்டு புக் இல்ல என்ட்ட." அப்படின்னு சொல்லுவோம். "ஏன்டா வரும்போதே இங்க வரும்போதே 60 கல்யாணம் திருக்கடையூர் வரும்போதே நீ பாட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு வர்றது இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. "என்ன நீங்க 60 கல்யாணத்துக்கு என்ன வேலை தானே வாங்க போறீங்க. நீங்க என்ன பாட்டா வாங்க போறீங்க?" அப்படின்னு கேட்போம். அது மாரி நம்மளுடைய உணர்வுகளுடன் கலந்தது இந்த வானொலி. அதனால இந்த வானொலியை கேட்கிறதுனால நாம வந்து இன்னும் நம்ம இளமையா தான் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து மகிழ்ச்சிகரமாக நம்மளது ஒவ்வொரு பொழுதையும் கழித்து வருகிறோம். மிக்க நன்றி இந்த ரொம்ப வாய்ப்புகளை அற்புதம் கொடுத்த சார். ரொம்ப அற்புதம். பாடல்கள் நீங்க பாடும்போது உண்மையா எங்க கேசட்டுக்கு போட்டு விட்டீங்களா? எங்களுக்கும் அப்படிங்கிற பாடும் போல அவ்வளோ தோணுச்சு. ஒரிஜினலா இருந்ததுங்க சார். பாட்டுலாம் வந்து கரோக்கில பாடுவேன் சார். நானு ஸ்மியூல்லாம் பாடியிருக்கேன் நானு. அது நல்ல ரேர் சாங்கா செலக்டடா எடுக்கிறீங்க சார். ஆமா, ஆமா. அதனால எல்லா பாட்டுமே பாடுவேன் சார். நான் எப்படிப்பட்ட பாடலா இருந்தாலும், பாடலையும் பாட்ட குடுத்தாலும் ஒரு பாடல வந்து இசையோட பாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ராகத்தோட ஒரு பாடுறதுக்கு நம்மளால முடியும். ஆமா. அது ஏன்னா அதுக்கு தான் என்ன சொல்றதுன்னா, தேவராகம்னு சொல்லுவோம். பசங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தரும்போது, ஏதோ ஒரு ராகத்துல பாடுப்பா அப்படின்னுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ராகத்த ஒரு முறை வாசிச்சுட்டு நம்மளாவே பாட வேண்டியதுதான். யாரும் நீ ஏன் இந்த ராகத்துல பாடுனன்னு யாரும் நம்மள வந்து கொஸ்டின் பண்ண போறது. நாம பாடுறத கேட்டே ஆகணும் எதிர்ல இருக்கிறவங்க. அத மாரி அப்ப அப்ப வந்து அந்த காலகட்டத்துல தீ மிதிக்கு கடை போடுவாங்க எங்க ஊர்ல. ம். அதுல ரொம்ப ரஷ்ஷா இருக்கிற கடை பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு புக் விக்கிற பாட்டு கடை தான். புக்கு கடை தான். ஆமா, பாட்டு புக் இந்த கலர் லித்தோஸ் ஆமா, ஆமா, ஸ்க்ரீன்ல ஒட்டுற இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப நல்லா நீங்க சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ம். கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள்னு ஒரு புத்தகம். கொஞ்சம் புக் அது இருக்கும். மட்டும் கொஞ்சம் கெட்டியா அட்டையோட கெட்டியா. இருக்கு. ரூ. 7 ம். போட்டிருந்தது. ம். என்கிட்ட அப்ப அந்த குறும்பகரம்ங்கிற ஊர்ல ரூ. 7 போட்டிருந்து என்கிட்ட நான் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு ரூ. 2 கம்மியாக இருந்தது. உடனே வீட்டுக்கு போய் ம். எல்லா இடத்துலையும் தேடி அந்த ரூ. 7 ரெடி பண்ணிட்டு மறுபடியும் போய் அந்த புத்தகத்தை வாங்கி அது கண்ணதாசன் சரி. பதிப்பகத்தினுடைய நேரடி பதிப்பாக நேரடி இருந்தது. நேரடி ஆமாம் பாடல்கள். அந்த புத்தகம் இன்னமும் என்கிட்ட இருக்கு. ரூ. 7 ம். வாங்கினேன் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. அது சரி. அதெல்லாம் பெற்றோர்கிட்ட பொக்கிஷம். மறைச்சு வச்சு பாடி ஆமாம் தொலைந்து போனது தான் மிச்சம். ஏன்னா, அப்பலாம் வந்து படிப்புக்கு தான் முக்கியத்துவம் குடுத்தாங்க. "நீ பாடக்கூடாதுடா, நீ இதெல்லாம் போக்கூடாது" அப்படின்னாங்க. அது மாரி ஒரு ஆனால் எங்கள் நல்ல வீட்டில் அப்படியே கொஞ்சம் உள்டா. ஏன்னா எங்கள் அப்பாவும் ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகர், இசை ரசிகர். இசை எங்களை ரசிகர். படின்னு சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பா வந்து எங்களை படிங்க, பரீட்சை வருது, பாஸ் ஆகணும்னு எங்களுக்கு எந்த படிப்பு சம்மந்தமாக எந்த ஒரு ப்ரெஷருமே எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. ஆனால் நாங்களாக ஒரு ஆர்வத்தின் மேலிட்டில் ம். படித்தோம். எங்கள் அப்பாவும் ரொம்ப நீங்கள் பாடும்போது எங்கள் அப்பா பாடல்கள் ரசித்த ஞாபகங்கள் வருகிறது. அது எங்கள் ம். அப்பா கேட்குற பாட்டெலாம் ரொம்ப மெலோடியாக, ரொம்ப ரேர் சாங். சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா. அப்புறம் தனிமையிலே தனிமையிலே அந்த பாட்டெலாம் கேட்கும்போது அப்படியே எங்கேயோ ம். சொர்க்கலோகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்ப மாசிலா உந்தன் காதலே எல்லாம் வந்து ரொம்ப மெலோடியாக இருக்கும். ம். இப்போ வர்ற பாட்டையும் அந்த பாட்டையும் ஒப்பிடவே முடியாது. இது ஒப்பிட எப்படா முடியாது. நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி காது ம். இறைச்சல். நாங்கள் 80s கிட்ஸு 80s கிட்ஸாக இருந்தால் கூட 70s கிட்ஸாக இருந்தால் கூட ம். எங்களுக்கு வந்து அந்த நம்ம வயதுக்காரர்களுக்கு எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் ஏற்படுத்திய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசு. ஆனால் நம்ம தலைமுறைக்கு அப்புறம் வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு இந்த ஜெனரேஷனுக்கு முன்னாடி உள்ளவங்க எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. அது எனக்கு ஆமா. ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம வயசுக்கும் எம்ஜிஆர் சிவாஜிக்கும் சம்மந்தமே கிடையாது.
அதான் ஆமா. நான் வந்து 78ல் தான் நான் பிறந்தது. ஆனால் ம். எல்லா படமும் தெரியும், எல்லா கதையும் தெரியும், எல்லா பாடல்களும் தெரியும். ம். கண்ணதாசனை தெரியும், பட்டுக்கோட்டையை தெரியும், உடுமலை ஆமா. நாராயண கவியை தெரியும், தஞ்சை ம். தாஸை தெரியும். அவங்களுடைய காலகட்டத்திலையும் அவங்களுடைய இதுலேயும் நம்ம தாக்கத்தை ஏற்படுது. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ம். நம்முடைய பெற்றோர்கள். பெற்றோர்கள் அவங்க தான் ரேடியோ அவங்க வாங்கி வந்து வச்சிருந்தாங்க. எங்களை வந்து அங்கே கொண்டு போய் விட்டாங்க. எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆரையும் சிவாஜியும் வந்து காட்டி காட்டி என்னை ரசிக்க வச்சு அந்த படத்தை வந்து அந்த காலகட்டம் காலம் போயிடுச்சு. இப்போ ரஜினி வந்துட்டாரு, கமல் வந்துட்டாரு, ஆமா. விஜயகாந்த் சத்யராஜ்லாம் வந்துட்டாங்கன்ட்டு எங்களை டைவர்ட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ அதை பண்ணுறதில்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பழமையான இசை, பழமையான அந்த மென்மையான உணர்வுகள் இதெல்லாம் நம்ம கொடுக்கறதே இல்லை. தவறு ஆமா. முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்குது. இவன் என்ன அதான். பண்ணுறான், அதை ரேப் சாங்காக மாறி அதை எவனோ ம். ஒருத்தன் கன்றாவியாக பண்ணும்போது அதை வந்து இவன் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ரீமிக்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். உண்மையாக அது ரீமிக்ஸ் ரீமாஸ்டர்டு. வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆமா. ரீமாஸ்டர்டு 5.1 எல்லாம் ம். அது மாதிரி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நமக்கு சங்கீதம், நம்ம சங்கீதம் படிக்கலைன்னா கூட நமக்கு சங்கீதம் தெரியும், சங்கீதம் ராகங்கள் தெரியும். தெரியும், தாளம் ஓ, தெரியும். எங்க வீட்ல சார் எங்க வீட்ல அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. நானும் அப்படியே பாடல்கள் கேட்டு வந்ததுனால எங்க பொண்ணு அப்புறம் பாட வச்சோம் நாங்க. ம். கர்நாடிக்ல பாடி இன்னைக்கு அவங்க வந்துட்டு ஒரு பாடகியாவே இருக்காங்க. அஹ், அது எங்க வீட்டுக்காரருக்கு இந்த கிரெடிட் எல்லாமே எனக்கு சார். எனக்கு அது அம்மா சரி. கிடையாது, அதனால அது சொல்ல முடியாது. இந்த கிரெடிட் எல்லாமே இசை, நாங்க இப்படி ஒன்னா குடும்பத்தோட இசை பிரியர்களா நாங்க இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு ம். அனுமதிக்கணும் இல்லையா? ஆமா. அது வந்துகிட்டு எங்க வீட்டுக்காரர் தான் நான் சொல்லுவேன். நான் ம். பாடினேன் கார்ல நாங்க போகும்போதே, நான் ஒரு பாட்டு எங்க வீட்டுக்காரர் ஒரு பாட்டு போட்டி போட்டு பாடிட்டே போவோம். அது சரி. இப்ப தம்பி கலீல் ரஹ்மான் வந்து பாடினாங்க. அந்த ஒவ்வொரு பாட்டு சொல்றப்போ வந்துகிட்டு எனக்கு அங்க மறுபடியும் நான் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, இல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, அங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை மீதி, காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. சுசீலாவினுடைய அழகான வரிகள், குரல், நல்ல ஒரு அருமையா பாடுறீங்க, உணர்ந்து பாடிட்டீங்க. பாடுறீங்க. ஆமா. அந்த ஃபீல் கொடுத்துட்டீங்க நீங்க அதுல. அது அப்படி பாடி பாடி பழகிருச்சு சார். அது அந்த ஃபீலோடயே அதுலயே டிராவல் பண்றோம் இல்லையா ஆமா. அந்த பாடல்கள்ல. அதுல வந்துட்டு அப்படியே நம்ம கிட்ட வந்து உட்காந்துச்சு. அது ரத்தம் சதயமா இருக்குன்னு தான் சொல்லணும். அது அது சரி. எங்க பிள்ளைங்களுக்கு இப்ப கடத்திட்டோம் அது எல்லாமே. ம். அடுத்து இப்ப பேரனுக்கு தாலாட்டு மூலமா கடத்தி, பாடல்கள் மூலமா கடத்தி, அவரும் இப்ப பாட்டு பழைய பாட்டு தான் கேக்குறாரு. கண்ணே கலைமானே அந்த மாதிரி பாட்டெல்லாம் அவன் கேக்குறதே அதுதான் கேட்பான். ம். இந்த பச்சை கிளிக்கோர செவ்வந்தை பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தொகையினுடன் அன்னச்சிறகினை மெல்லனை இட்டு வைத்தேன், நான் ஆராரு என்று தாளாட்ட, இன்னும் ஆராரு வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கோர செவ்வந்தை பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில, இவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே, நான் ஆராரு என்று தாளாட்ட, இன்னும் ஆராரு வந்து பாராட்ட. அவருக்கு
எனக்கு இந்த பாடல்கள் தான் பேரனுக்கு பாடிட்டு இருக்கோம் நாங்க. அத எம்ஜிஆர் வந்து படம் அது. எம்ஜிஆர் ஆமா படம் சார். புலமை பித்தன் பாடல்னு நினைக்கிறேன் நானு. எனக்கு சரியா கொஞ்சம் நினைவுக்கு வரல. ஆனா அருமையான பாட்டு அது. அது எந்த அது வந்து ரொம்ப அந்த பாடல் வரிகள் வந்து 4 வரிகளா சந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரணங்கள் ஒரு 5, 6 சரணங்கள் வரும். அது ரொம்ப ஒரு அறிவுரை சொல்ற பாட்டு தான் அது. நீங்க சொன்னீங்க அந்த கண்ணே கலைமானே வந்து கும்பகோணத்துல விஜயலட்சுமி விஜய சபான்னு ஒண்ணு இருக்கும். வாணி விலாச சபா மாதிரி. அப்ப அந்த முதல் பாட்டு எடுத்த உடனே அந்த சங்கீத மேகம் பாட்டு தான் வரும். அப்ப அந்த பாட்டை வந்து அதுல கேட்டு பாடினது தான் அதிகம். நம்ம மத்த ரேடியோல கேட்டு பாடினது தான் அது. அந்த இசை போட்டு அப்ப வந்து முதல் சீட்ல ₹1 சீட்டு, ₹3 சீட்டு, ₹5 தான் அதிகப்படியா அப்ப. அந்த சீட்டை பிடிக்கிறதுக்கு அந்த மூட்டைப்பூச்சி பெஞ்சில் போய் உட்கார்றதுக்கோ இது பண்றதுக்கோ அந்த பாடல் இன்னைக்கும் நம்ம வந்து கேட்டாலே அந்த வானொலியினுடைய நினைவு நமக்கு நிச்சயமாக வரும். அந்த பாட்டு மட்டும் ஒரு 4 வரி பாடிக்கிறேன். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். என்னுடைய பிள்ளைங்களுக்கு இந்த கண்ணே நீங்க சொல்ற அந்த தேனே தென் பாண்டி மீனே, என் பொண்ணும் சரி என் பையனுக்கும் அவங்க தாலாட்டு நான் ஊஞ்சல்ல போட்டு ஆட்டும் போது அந்த பாடலை தான் பாடியிருக்கேன். என்னுடைய உறவினர் குழந்தைகளுக்கு நாங்கள் தூக்கி தாலாட்டும் போது அந்த பாடலை பாடாத நாள் கிடையாது. என்னன்னா அதை நமக்கு சினிமாவில் காட்டி வளர்த்ததை விட வானொலி வழியாக அந்த பாடலை வந்து சொன்னதான். அந்த பாடலினுடைய வரிகளும் அது போல நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு நினைவுக்கு வரக்கூடிய நினைவூட்டல் கூட ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கமாகி விட்டு அதெல்லாம் வந்து இந்த வானொலி தான் நம்மள எல்லாத்தையும் இந்த வகையில ஒருங்கிணைச்சதுன்றதுல நம்ம பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். மீண்டும் வானொலியுடன் இணைந்து நாம் பணியாற்றுவோம். மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ரொம்ப அற்புதமான பாடல்கள். இது பாட்டுக்குன்னே தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் போல இருக்குது. விரைவில் எல்லாருமே பாட வச்சு கேட்கணும் அப்படிங்கிற ஆவல். ஆமா சார் பாட்டுக்குன்னு நிகழ்ச்சி விடுங்க ஐயா சார். கண்டிப்பா நாங்களாம் பாடுவோம் சார். கண்டிப்பா. என்னன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்துட்டு எங்க அத்தா இப்ப இப்படிக்கு இல்ல. ஆனா நாங்க மதுரையில இருக்கும் போது வந்துட்டு நாங்க படம் பார்க்க போவோம். அப்ப ரஜினிகாந்த் நடிச்ச படத்துல அது ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா அன்புள்ள ரஜினிகாந்தா? இல்ல சார் இந்த ஸ்ரீதேவி அவங்க நடிச்சிருப்பாங்க இல்லையா? நினைச்சிட்டு இருந்தேன் வந்துட்டேன். அதுல அவங்க பாட்டு நான் மகான் அல்லவா? நான் மகான் அல்ல. இல்ல இருங்க ஒரு நிமிஷம் நானே இந்த பாட்டு ஒரு ஜீவன் இரு கண்ணிலும் உறங்காமல் இருக்கின்றது, காலங்களும் நேரங்களும் இசைக்கின்றது. அந்த மாதிரி அது அந்த பாட்டெல்லாம் கேட்டா இன்னும் எனக்கு அப்படியே எங்க அத்தாவோட நான் அந்த போய் அந்த படம் பார்த்த அந்த ஃபீல் வந்து எனக்கு ஞாபகம் வந்து வரும். அததான் சொல்ல நினைச்சேன் சார். சூப்பருங்க, அருமை அருமை. அதான் ஒரு ஜீவன் 3 ஜீவன் பாடிட்டு இருக்கீங்க. அந்த பாட்டை அவ்வளவு ரசித்திருக்கிறீர்கள்னு தெரியுது. எல்லாருக்கும் அந்த உள்ள இருந்து வெளியில பொங்கி வருது. அதுதான் பழைய ஞாபகம்லாம். அதே மாதிரி பழைய டூயட் பாடல்கள்ல தமிழ்ல வெளிவந்த பாடல்கள்லயே மிக பிரபலமான பாடல் எது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு நடத்தினாங்க. அதில் வந்து நம்பர் 1 இடத்தை பிடித்த பாடல் எது தெரியுமா? நான் படம் பேர் சொன்னா பாட்டு சொல்லிடுவீங்க. சொல்லுங்க சார். காக்கி சட்டையில வானிலை தேனிலா? இல்ல, டூயட்ல நம்பர் 1 பாலும் பழமுங்கிற படத்துல வந்த பாட்டு. சிவாஜி படத்துல. தமிழ்ல வந்த படத்திலே டூயட் பெஸ்ட் டூயட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு எடுத்தாங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. அதே மாதிரி
பழைய அந்த ராஜா யோசிச்சு ராஜா பாரு பாபி. ராஜா இசையமைத்த படங்கள் வந்து கல்யாண பரிசு, அஹ், அதே போல் ஜெமினி கணேசனுடைய காதல் காவியங்கள்லாம் ரொம்ப பாடல்கள் ரொம்ப ரொம்ப மென்மையான பாடல்களாக இருக்கும். இரவு நேரத்தில் நீங்கள் இப்பயும் அந்த பாடல்கள் கேட்டிங்கன்னா நம்ம மன இறுக்கமெல்லாம் மன பாரமெல்லாம் நமக்கு வந்து நீங்கள் குறைஞ்சிரும். ஆமாம். இப்பவும் எனக்கு சார் மாத்திரை போட்டு தூக்கம் வரலைனாலும் பாட்டை போட்டுருவேன் சார். கண்டிப்பாக நீங்கள் போட்டதுல தூக்கமே பி வரும். பி சுசிலாம்மா ஏஎம் ராஜா பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டு. அதே ஆமா. மாதிரி ஹிந்திலேயும் நல்ல கஜல் சாங்ஸ்லாம் வந்து நான் கேட்பேன். ஹலோ அந்த மாதிரி வாணி ஜெயராமுடைய பாடல்கள், இசை வந்து சார் நம்மை மாற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சொல்லுங்க சார் நிஜாமுதீன் சார். சார் ஆமா, வணக்கம் சார். ஒரு சொல்லுங்க. சிறிய அனுபவத்தை மட்டும் சொல்றேன் சார். சொல்லுங்க. ஆ. சார் எங்க 45 வருஷத்துக்கு முன்னால உள்ள நினைவுக்கு போறேன். ம் அதாவது எங்க வீடு வந்து 4 கட்டு பெரிய வீடு, 73 மெம்பர் உண்டு எங்க வீட்டுல. ம் ஆமா, 8 சகோதரங்க, அண்ணன் தம்பி எல்லாமே இருக்கும். ம் 2 ரேடியோ உண்டு, ஒன்னு மர்ஃபி, இன்னொன்னு பிலிப்ஸ். சரி. ஆமா, பிலிப்ஸ் வந்து 4 கட்டு வீட்டுக்கு உள்ளால ஒன்லி பெண்கள் கேட்கறதுக்காக வேண்டி வச்சிருந்தது, ம் லேடிஸுக்கு. வெளியில வந்து முற்றம் இருக்கு, முற்றம் அடிச்சோடு, அதுல வந்து மர்ஃபி ரேடியோ. அந்த மர்ஃபி ரேடியோக்கு உள்ளால சின்ன சின்ன குட்டி குட்டி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த லைட்டை பாக்குறதுக்கே ஒரு அதிசயமாட்டு எல்லா பிள்ளைகளும் வந்து எத்தி எத்தி பார்க்க, நானும் பார்ப்பேன். இதுக்கு உள்ள இருந்து எப்படி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளியே வருது, நாமளும் ஒரு நாள் இதுக்கு உள்ள போக வேண்டுமே ம் அப்படின்னு ஒரு வேறு இருந்துகிட்டு இருந்தது. அப்ப 1985 தான் எங்க ஊர்ல நாகர்கோவில்ல வந்து ஆல் இந்தியா ரேடியோ வானொலி நிலையம் ஆரம்பம். ம் அந்த டைம்ல நான் வந்து பையனூர் குமாரசாமி காலேஜ்ல வணிகவியல்ல முதல் ஆண்டு. இளைய பாரதம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஈவினிங் 6 மணிக்கு அது ஒளிபரப்பாகும். 4 மணி ரெக்கார்டிங். எங்க வணிகவியல் என்னுடைய தமிழ் துறை பேராசிரியர்கள் நடராஜன் சாரு, கணபதி சார், இப்போ ஞாபகத்துல இருக்குது. அவங்க வந்து என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த டீம்ல. ஒரு ஈவினிங் 4 மணிக்கு எங்க ப்ரோக்ராம போறோம். அதுக்கு முன்னால ஒரு வாரமா ரிஹர்சல், அதாவது இளைய பாரதம் நிகழ்ச்சி. அதுல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நாடகம். அந்த நாடகத்துக்கான ரிஹர்சல் எடுத்து கட்டபொம்மன் இதை வந்து நான் நடிக்கிறது, அப்படி அது ஓடிட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சி வந்து ஒலிபரப்பாச்சுது. ஒரு வாரத்துக்கு பின்னால ஒலிபரப்பாச்சுது. ஒலிபரப்பான நிகழ்ச்சியை கேட்பதற்கு எங்களுடைய வீட்டுல ஆடியன்ஸ் 40 பேர். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியிலே 15 பேர் தான் இருக்கிறோம் காணொலியில. அந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு 40 பிள்ளைங்க தொடர்ந்து கல்லூரியிலிருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எனக்கு ஹாமி முஸ்தபா சாரு, அப்புறம் பேராசிரியர் அப்துல் சமது சாரு, நாஞ்சில் சம்பத்து, இவங்க எல்லாம் ஒரு டீம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். பாரதியார் நூற்றாண்டு விழா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சேகுத்தம்பி பாவலர், யாருடைய பிறந்த நாளெல்லாம் நடக்குமோ அதுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து அந்த மக்கள் தொடர்பு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு அழைச்சிட்டு போய் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாரம் ஒலிபரப்பாயிட்டு இருக்கும். அந்த டைம்ல இந்த கிரிக்கெட் கேட்கறதா ரொம்ப இதாயிருக்கும். கிரிக்கெட் கமாண்ட்ரி 1982 வந்து கபில் தேவ் உலக கப் வாங்குறத இது வானொலியில எனக்கு கேட்டு எல்லாருமே கொண்டாடுது அந்த டைம்ல. அப்புறமா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அங்க வந்து டிவி இருந்தது, 2 சேனல் தான் சார் சவுதியில. சவுதி சேனல் 1, சவுதி சேனல் 2. கம்ப்ளீட் அரபி ஒண்ணுமே கேட்க முடியாது. அப்பதான் பிபிசியினுடைய தமிழ் ஓசை, அதுலதான் எல்லா செய்திகளையும் நான் கேட்கறது. பேப்பர் எல்லாம் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். 15 நாள் 10 நாளாவது தினமணி பேப்பர் வந்து கிடைக்கிறது. பிபிசி தமிழ் ஓசையில தான் கம்ப்ளீட் செய்திகள் கேட்கறது. இந்தியாவில் உள்ளது உலக செய்திகள், நிறைய அறிவுகள் அதுல கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறமா இப்போ லேட்டஸ்டா ஒரு அனுபவம் என்னன்னாக்கா, நான் 23ல பைபாஸ் சர்ஜரி கொல்லம் மெடிக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருந்தேன். அங்க கிளாக்கு கிடையாது. எந்த காலையா மாலையா பகலா இரவா எந்த டைம் ஒண்ணுமே தெரியாது சார். அந்த டைம்ல அந்த ஹெட் நர்ஸ், அவங்க வந்து நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவங்க, ஃபாத்திமா, அவங்க தான் ஹெட் நர்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட் கார்டியோ டிபார்ட்மெண்ட் மெயின் ஹெட் நர்ஸ் அவங்க தான் சார். அவங்க நைட்டு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்க, அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எனக்கு. அங்க இசை முரசு, அஸ்கர் சாரோட இசை முரசு, நாகூர் என்பவருடைய பாடல் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க நைட் 2 மணிக்கு. தமிழ் பாடல் கேட்குது, எல்லாமே மலையாளிஸ் தான்.
தமிழ் பாடல் காதுல கேட்டோம்னா அவங்கள்ட்ட கேட்டேன், இது எங்கேருந்து கேட்குறது அப்படின்னு. அது இப்படி ஒரு சேனல் இருக்குது, ஆளூர்காரங்க நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறேன், நாகூர் பாட்டை எனக்கு நல்லா கேட்க பிடிக்கும், அதை ஒண்ணு தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டியூன் பண்ணி தந்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த மொபைல தந்துட்டே போயிட்டாங்க. நான் ஃபுல்லா ஒரு 3 days கண்டினியூஸா இசைமுரசு சாருடைய அந்த வானொலி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், பெட்ல இருந்து. அப்புறம் தான் சாருடைய பேட்டிகளை கேட்க தொடங்கினேன். அந்த ஒவ்வொரு பேட்டியும் கேட்டு 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 இன்னைக்கு வர சாருடைய பேட்டி கேட்காம தூங்காத நாட்களே கிடையாது. எல்லா பேட்டியும் கேட்பேன், எல்லா நிகழ்ச்சியும் கேட்பேன். சென்ற வருடம் ரமலான் வசந்த நிகழ்ச்சிகளை விட 27 நாள் என்னுடைய ப்ரோக்ராம் உண்டாயிருந்தது. அதாவது அறிவியல் விந்தைகள், குர்ஆன் கூற அறிவியல் விந்தைகள் பற்றி ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் சமர்ப்பிச்சேன். அது ஒரு பெரிய அனுபவமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பிரபாஸ் சார் நடத்தினதுக்கு. அருமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி கூடி அதே மாதிரி சம்ஸ்கிருதா மேடம் அவர்கள் சொன்ன அந்த இலங்கை வானொலி கூட்டு ஸ்தாபனம், அதாவது இரவு 8 மணிக்கு தொடங்கி 9 மணி வரை நடக்கும் அந்த 1 மணிக்கு நிகழ்ச்சி சார். எங்க வீட்டுல அந்த 43 பிள்ளைகள் அப்படியே வந்து உட்கார்ந்துரு, படிப்பு ஓதல் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த உட்கார்ந்துரு அந்த 1 hour அந்த நிகழ்ச்சியில நாகூர் அவருடைய பாடல், ஷேக் முகமதுடைய பாடல்கள், அப்புறம் வந்து கதைகள், அந்த சின்ன சின்ன ஹதீஸ் தொகுப்புகள் ரொம்ப அற்புதமா இருந்தது சார். இப்ப என்னன்னு தெரியுது இல்ல, அதெல்லாம் கேட்டு அப்துல் வஹாப் சார், ராஜா சார், தெங்கச்சி சுவாமிநாதன், அதே மாதிரி ஆகாஷவாணியினுடைய சரோஜ் நாராயண சுவாமி ரொம்ப அற்புதமான இது. 7:20 செய்தி முடிஞ்ச உடனே தெங்கச்சி சுவாமிநாதனுடைய அந்த இது இன்னொரு கதை, அது ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் கேட்ட அப்படி வளர்ந்தோம். இப்ப எல்லாமே டிவி உலகத்துக்கும் கைக்கணியும் மாறிக்கிட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப வணக்கம் சார். நீங்கள் கடைசியில் பேசினா கூட முத்தாய்ப்பாக ஒரு வானொலி வந்து ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத ஒரு இக்கட்டான தருணத்தில் கொஞ்சம் ஒரு மீண்டு எழுந்து வருவதற்கு கூட ஒரு இணைய வானொலியானது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பயன்பட்டுருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆறுதலை பல லட்சம் பல கோடி மக்களுக்கு கொண்டு செல்வது தான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்கிறது. நிச்சயமாக நாம் வானொலியை வளர்த்தெடுப்போம். நாம் இன்னைக்கு சொன்ன மாதிரி இசைமுரசனுடைய புதிய இணையதளத்தை இந்த பேஜிலே உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன். ஏற்கனவே இருந்த இசைமுரசை கொஞ்சம் இப்போ ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா? ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா? என்னோட ஸ்க்ரீனு பாக்குறேங்க சார். இப்போ இது வரைக்கும் யாருமே இந்த வெப்சைட் லான்ச் லிங்க் கொடுக்கல. நாங்கள் நேற்று நைட்டு தான் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இசைமுரசனுடைய புதிய இணையதளம் கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய எல்லா லிங்க்குமே இதில் இருக்குது. இசைமுரசு ஆண்ட்ராய்டு ஆப், ஐஃபோன் ஆப், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயிலு. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லார்ட்டையும் வந்து இசைமுரசை அறிமுகப்படுத்துங்கள், கேளுங்கள், கேட்க வையுங்கள், குழந்தைகளை கேட்க சொல்லுங்கள், அவர்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். மிக குறிப்பாக ரமலான் வசந்தம் தொடர் நிகழ்ச்சி சார் சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொடர் நிகழ்ச்சி. ரொம்ப மிகப்பெரிய முயற்சி அதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சேனல் கூட பண்ணாத வேலைகளை நம்ம இசைமுரசு சார்பாக அஸ்கர் சார் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நசீபா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உங்களை இதில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எழுத, உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவங்களையும் ஃபீட்பேக் கொடுக்க சொல்லலாம். இத்தனை நவீன வசதிகளோட நம்ம அஸ்கர் சாருடைய லொக்கேஷன் உட்பட எல்லாத்தையும் போட்டு என்ன விவரங்கள் வேணுமோ எல்லாமே இதுக்குள்ளார இருக்கு. எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அடுத்து ஒரே ஒரு கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவருக்கு பரிசு இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் சொல்லி 2 மணி நேரம் காத்திருக்கிறீங்க. ஆனால் யார் முந்தி சொல்கிறீங்களோ அவங்க ஒருத்தருக்கு தான் பரிசு. சரியா? ரொம்ப எளிமையான கேள்வி தான். இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா பதில் எளிமையாக சொல்லலாம். நீங்கள் வந்து லைனில் மைக்கில் ஆன் பண்ணிவிட்டு சொல்லலாம். விடை தெரிந்தால் மட்டும் நீங்கள் வந்து மைக்கை ஆன் பண்ணிட்டு வாங்க. பாதி விடை தெரிஞ்சால் ஆன் பண்ணாதீங்க, முழு விடை தெரிஞ்சால் தான் ஆன் பண்ணணும். ஓகேவா? கேள்வி என்ன அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சென்னை கஸ்தூரிபாய் அவர்கள் 2 பாடல்களை குறிப்பிட்டார்கள்.
அந்த 2 பாடல்களுமே திரையில் வரும்போது வானொலி இருக்கும் பின்னாடி. அப்படி 2 பாடல்களை வந்து கஸ்தூரிபா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த 2 பாடல்கள் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. 2 பாடல்களும் தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். பேர் சொல்லிட்டு அந்த 2 பாடல்களை சொல்லலாம். வந்தே மாதரம். சம்சுல் இல்லை நான் கேட்ட கேள்வி வந்து சினிமா பாட்டு. 2 சினிமா பாட்டு, 2 பாட்டுலேயும் ரேடியோ பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்காவது 2 பாடல்கள் கொஸ்டின் சொல்ல கொஞ்சம் சீக்கிரம் மறுபடியும் கேக்குறீங்களா சார்? ஏன்னா எனக்கு இடையில போன் வந்துச்சு, நான் கட் பண்ண உங்களோட இல்லைம்மா, குரல் வாய்ஸ் கேட்க முடியல. நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சென்னை கஸ்தூரிபா அவர்கள் வானொலி அனுபவங்களை சொல்லும்போது 2 பாடல்களை குறிப்பிட்டார்கள். சினிமா பாட்டு, அந்த 2 பாட்டுமே பிளாக் அண்ட் ஒயிட் சாங்கு. அந்த 2 சாங்கும் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ரேடியோ வரும், ரேடியோவில் பாடுற மாதிரி காட்சி அமைப்பு வரும். அதனால தான் அந்த பாட்டை குறிப்பிட்டு இன்றைக்கி அவங்க அனுபவத்தோடு பகிர்ந்து கொள்ளும்போது குறிப்பிட்டார். அந்த 2 பாடல் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்கா? யாராவது ஒரு பாடல் ஞாபகப்படுத்த முடியுமா? சார் தமிழுக்கு அமுதென்று பேர், சூப்பர் சூப்பர், கேஆர் விஜய் அவங்க பண்ணது. ரைட், கரெக்ட். 50 மார்க்கு, இன்னொரு 50 மார்க் இருக்கு. பாப்பா பாட்டு இல்லை, பாப்பா பாட்டு வந்து நான் சினிமா அவுட் ஆஃப் சினிமா இல்லை, அது சினிமா சாங் தான் நான் கேட்டேன். சரி, கலீல் ரஹ்மான் சாருக்கு பரிசு கொடுத்துருவோம். சார் உங்களுடைய தமிழ்நாடு அஞ்சல் முகவரி எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பரிசு, புத்தக பரிசு உங்களை தேடி வரும். இன்னொரு பாட்டு என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, அந்த பாட்டு. அந்த 2 பாட்டையும் அவங்க குறிப்பிட்டார்கள். இது நீங்கள் எப்படி இதெல்லாம் கவனிச்சிருக்க, இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா கவனிச்சிருப்போம் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு அப்சர்வேஷன் பவருக்காக இந்த கேள்வியை கேட்டேன். வானொலி சூப்பர் சூப்பர் என்றைக்கும் சார். ஒரு நீங்க அழியாத கொஸ்டின் ஒரு நான் அந்த டைம்ல ம் பாப்பாவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப ஓகே, மேம் பேசிட்டு இருந்தா நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். சரிங்க. நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் கேட்பீங்க, கண்டிப்பா நான் இன்னும் நல்லா உன்னிப்பா கேட்டிருப்பேன் சார். மிஸ் சரி. பண்ணிட்டேன். இல்லை, இப்படி சர்ப்ரைஸாக கொடுத்தா தான் ப்ரைஸ் நல்லாயிருக்கும். அதனால தான் கலீல் இதுதான் ரஹ்மான் சார் கரெக்டாக போட்டி. சொல்லியிருக்காங்க. வானொலி என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாகமாக இருக்கும். வானொலி நம்முடைய வாழ்வின் ஒளியாக இருக்கும். வானொலி நம் வாழ்விற்கு நல்ல வழியாக இருக்கும். இந்த வானொலியினுடைய தேவையை, அவசியத்தை நம்முடைய வருங்கால சந்ததிக்கும் நாம் புரிய வைப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது காரைக்கால் கே. பிரபாகரன், ஆலூர் எம். முகமது அஸ்கர். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.